அதே அவ்வாரத்தில் 4வது பாட்டு. ஆமாம், 4வது. உயிரிலே தயிரை திருடி உண்டனன் என்றொருவனை உரைப்பதோர் வியப்போ, குறியிலே அமைத்த உணவெல்லாம் திருடி கொண்டு போய் உண்டனன் பருப்பு கரியிலே, பொரித்த கரியிலே, கூட்டு கரியிலே கலந்த பேராசை வெறியிலே உணையும் மறந்தனன் வயிறு வீங்கிட உண்டனன் என் தாய். இது நம்ம என்ன புரியுதுன்னா, போன பாடலே நம்ம வந்து பார்த்துருப்போம். அவ்வாறுனா வந்து தேவையில்லாத ஒரு ஆசைகள். இந்த பூலோகத்தில் பிறந்துட்டிங்கன்னா சில ஆசைகள் வந்து ஏற்படும். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த பசியோட ஆசை. ஏன்னா இந்த ஊனை வந்து பெருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதில் போட்டுருக்காங்க. தன்னூன் பெருக்கிறதுக்கு வந்து பிறரது ஊன் உண்பார் வெங்கடமா ஆளும் வந்து அருள் அப்படின்னால இல்லை வந்து உங்களுக்கு என்ன புரியுது? உங்களுக்கு என்ன வந்து என்ன கருத்து அந்த ஞானி சொல்ல விரும்புகிறாரு உங்களுக்கு? நம்ம உடம்பை வளர்க்குறதுக்கு இன்னொரு உயிரை கொண்டு தின்னுட்டாக்கா கடவுளோட அருள் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர. ஆமாண்ணா, இதில் இப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மைண்ட் செட் ஒன்று இருக்குது. இன்னொரு மைண்ட் செட் எப்படின்னா, இப்போ வந்து நம்ம அருப்பெருஞ்சோதி மட்டும்தான் சாப்பிடணும், ஓகேங்களா? மற்ற எதையுமே சாப்பிடக்கூடாது. உதாரணத்துக்கு பராபர ஆளுங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த விந்துவோட சக்தியை வந்து டேப் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தவிர வேறு எந்த சக்தியும் நீ வந்து உண்ணக்கூடாதுன்ற மாதிரி நம்ம இப்போ கருத்தில் ஒன்றுங்க. நீங்கள் வேறு ஏதாவது இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிவானந்தம் வராது. ஏன்னா சிவன்றது வந்து பற்றற்ற ஒரு பொருள் ஆக்சுவலி. இப்போது நீங்கள் வேறு எதாவது வந்து பற்று வச்சுட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஆசை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடுன்னா உணர்ச்சி மாறி போய்டும். ஸோ இருக்கிறதுலே நல்ல ஒரு உணர்ச்சி எதுனா, பெரிய உணர்ச்சி எது? காம உணர்ச்சியா இல்லை காருண்ய உணர்ச்சியா? ஜீவகாருண்யம். அப்படி தான் வள்ளலார் சொல்கிறார். முன்னாடி இருந்தவங்க வந்து மேபி டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கலாம். அது வந்து காம்பத்தை நீங்கள் அடக்கி அதுலேருந்து நீங்கள் வந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஊனை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் வள்ளலார் அது ஓகேன்றாரா? அதை சொல்லலை. ஏன்னா அவர் இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறாரு, மேலே போகிறாரு. எப்படி அவர் மேலே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன விளக்கம் சொல்லுவீங்க? இதுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? முன்னாடி இருந்தால் ஆளுங்களுக்கும் முன்னாடி இருந்தாலும் வந்து விந்து அடக்கி குண்டலினி கொண்டு வந்து எப்படி சொல்கிறது, அன்பாக இருக்கணும், இந்த மாதிரி கொண்டு போனாங்க. ஐயா வந்து சொல்கிறது என்னென்னா, ஜீவகாரணத்தை முதல்ல கையில் எடுத்துக்க சொல்கிறாரு. கருணையான அந்த ஜீவகாரணத்தை கையில் எடுத்தாலே போதும். ஸோ இதனால மற்ற நீங்கள் வந்து காமத்தை அடக்கணும், விந்து அடக்கணும், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இடம் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போது காமத்தை பண்ணி நம்ம அன்பு வாங்க முடியும். ஆனால் அந்த அன்பு வந்து நிலையாக இருக்குமா? நிலையாக இல்லாமல் இருக்கும். நிலையாக இல்லாமல் போயிடும். ஏன்னா அந்த சூடு வந்து கரெக்டான ஒரு உருவை வந்து உங்களுக்கு கொடுக்குறது இல்லை போல. அன்பு உருவ ஒழுங்காக ஏற்படுத்துறது இல்லை. கொஞ்சம் நாளைக்கு இருந்து அந்த காலம் இது பண்ணி எக்ஸ்பைரி ஆகிடும், ஓகேங்களா? ஓரளவுக்கு மட்டும்தான் தாக்கு பிடிக்க முடியும். ஸோ எப்பவுமே தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா ஒரு இது உங்களுக்கு தேவைப்படுது இல்லையா? அந்த சக்தி தான் நம்ம அருப்பெருஞ்சோதி. வள்ளலார் சொல்கிற சக்தி, ஓகேங்களா? அருப்பெருஞ்சோதியோட சக்தி எப்பயுமே நிலை மாறாமல் இருக்கும். ஸ்டெடியாக அப்படி சொல்லணும்னா அது வந்து காட்சி அடிச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா வேறு யாருமே வந்து தடுக்க முடியாது. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஸோ இந்த பாடல் நம்ம எப்படி லிங்க் பண்ணி சொல்லலாம்னு பார்ப்போம். அதை உரின்றது வந்து அந்த இதில் உரி அது அப்படி தானே கொஞ்சம் கரெக்டாக சில நேரத்தை பார்க்க வேண்டியது இருக்கணும் நம்ம. ஏன்னா வள்ளலார் பொதுவாக எது பார்த்தீங்கன்னா அந்த உயிரை பற்றி தான் அதிகமாக பேச வர்றாரு இல்லையா, அதனால நம்மளுக்கு அப்படியே சரளமாக அது வந்துருக்கும். ஆனால் இதில் வந்து உரி அடிப்பாங்க அப்படின்னு வாங்கினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உரி அடிக்கிறது. இதில் எப்படி இருக்குன்னா தயிர்னு வருது, திருடி உண்டை அப்படின்னு வருது. இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம கிருஷ்ணா இருந்தார் இல்லையா, அவர் வந்து அடிச்சு தின்னாரு தெரியுமா? வெண்ணையை திருடி தின்றது வந்து அது ஒரு ஸ்டைலிஷாக வச்சுருந்தாரு தெரியுமா? அந்த மாதிரி சொல்கிறாரோ என்னவோ எனக்கு. ஏன்னா அது ஒரு ஆசையை காட்டிவிட்டார்ல மக்களுக்கு, இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றதால மக்கள் வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போது எவ்வளோ தயிர் சாப்பிட்றாங்க, கிருஷ்ணா சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் யார்கிட்டயாவது அது மாதிரி கேட்டிருக்கீங்களா? வீகனிசம் சொல்ல போயிட்டு இந்த பால் இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ கோவம் வரும் சில பேருக்குலாம். ஏன் கோவப்படுறாங்க? அதுவும் உங்கள் உரிமை விட்டு கொடுத்த மாதிரியே கோவப்படுவாங்க இல்லையா? அப்படி பார்த்தா ஐயர்கள்லாம் நிறைய பால் சாப்பிட்றாங்க, தயிர் சாப்பிட்றாங்க. அவங்க வெஜிடேரியன் தானே, அவங்க அதை சாப்பிட்றாங்கல்ல. அவங்க வாதாடுவாங்க ஒரு சாக்கு கிடச்சிருச்சு, ஒரு பெரிய சாக்கு கிடச்சிச்சு தப்பிக்கிறதுக்கு. இதெல்லாம் அது தப்பிக்கிறதுக்கு கூட சொல்ல முடியல. சில நேரத்தில் அவங்க மாட்டிக்கிறது தெரியாதுன்னு அவங்க ஒரு குழியில் போய் ஊஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு. அதான் வள்ளலார் வந்து சமய குழியில் வந்து நான் விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்.
ஸோ இப்போ சமய குழியில் விழுந்த ஆளை பற்றி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது குழியில தயிரை வந்து அது பண்ணதால எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது அப்படின்றாங்க. திருடி உண்டனன், அதுக்கப்புறமேட்டு என் என்றொருவனை உரைப்பதோர் வியப்போ. ஓ, இதெல்லாம் ஒரு அழகோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் அவரை பற்றிலாம் ரொம்ப இது பண்ணி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தேவை உங்களுக்கு. வள்ளலார் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணாவோட இதில் வந்து முன்னாடியே பாட்டுருக்காரு பார்த்தீங்களா. பட் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணிப்பாரு. அருட்பெருஞ்சோதியோட ஷேர்ட்ஸ் இது வந்து எப்படி இருக்குதுன்னா, அவங்க வந்து ஒரு இதுவே கிடையாது. அவங்க வந்து அதில் ஆசை வச்சுட்டாங்கன்னா என்னென்ன ஆகிடுது, ஒரு ஆண்மனையும் சர்க்கிள் போயிடுது இல்லையா. ஸோ ஆண்மனைய ஆளுங்க இல்லாத ஆளுங்களை வந்து வள்ளலார் வந்து அவர் விரும்புவாரா இல்லை விரும்புவாரா? விரும்ப மாட்டேன். அவ்வளோவா ஒரு ஆசை இல்லை, நீ வந்து இன்னொரு உடம்பு எடுத்துக்கோன்ற மாதிரி விட்டுரு. ரொம்ப நேரம்லாம் அவருக்கு மேபி கொஞ்சம் வழி மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ண வரணும். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி தோணுதா? வழி மாறுற மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணுதா இல்லையா? சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு இருக்குதுன்னு மார்க்கம்னா ஒரு வழி தானே. இந்த வழியாக அப்படி போங்க அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு வழி வச்சிருக்குது இல்லையா இந்த பிரபஞ்சம். ஐயா வச்சிருக்காரு, யாரும் பின்பற்றது இல்லை. ஐயா வச்சது இல்லைன்னு இது. ஐயா வந்து அந்த வழியில் போயிருக்காப்புல, ஏற்கனவே ஒருத்தர் வச்சிருக்காப்புல. யார் வச்சிருக்காப்புல? இந்த இயற்கையோட இது உண்மை வச்சிருக்கு, இப்படி தான் வந்து நீங்கள் அடையணும் அப்படின்னு. ஸோ இது வந்து உண்மைக்கு இதுவாக இருக்கா, நீதியா இல்லை இது புறம்பா? கரெக்டாக இருக்கா? இவங்கெல்லாம் அடிச்சு தந்தது வந்து இது கரெக்டா? தவறு தவறு. அப்போ வந்து அது சுட்டி காட்டுறோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இப்போ வீகனாக மாறிட்டார் ரொம்ப. ஓகேங்களா. வள்ளலார் வந்து இப்போது அந்த சர்க்கிளில் ஆண்மனையானா ரொம்ப மாறிட்டார். நல்ல எல்லாரும் ஒன்று நினைக்க ஆரம்பிச்சிட்டார். பேதம்லாம் போகுது. அப்போ வேதம் போகும்போது இந்த வேதம் முன்னாடி சொன்ன வேதம் வந்து ஒத்துக்க முடியுது அவரால்? சுத்தமாக தர முடியுதா இல்லை முன்னாடி இந்த வேதத்தை வந்து எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அப்படி சொல்லிட்டாரா? அதை கொஞ்சம் திருமணியார் இல்லையா. அது பேர் தான் திருத்துற வேலை. திருத்தி பக்குவப்பட்டு வேற ஒரு ஸ்டைல்ல கொண்டு வர அவரோட ஸ்டைலில் அவர் வர இது பேர் தான் வந்து என்ன சொல்லுவீங்க, தெய்வீகம் இல்லையா. தெய்வீகத்தை காட்டிருக்காரு வள்ளலார் முதல் முறை. இதெல்லாம் ஒரு தெய்வீகமா? முன்னாடி இருந்தாங்க திருடி திட்டுறதெல்லாம் தெய்வீகமா? இப்போ நான் காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு வருது லைனு. அப்படி ஒன்றும் வச்சுக்கணும். ஓகே, அடுத்த லைன் வரேன். குறியிலே அமைத்த உணவெல்லாம் திருடி கொண்டு போய் உண்டனன். இது எப்படி சொல்லலாம்? குறியிலே அமைத்த உணவெல்லாம் இது எப்படி சொல்லலாம்? குறியிலே அமைத்த உணவெல்லாம் அப்போ இந்த இதில் சொல்கிறாங்க அப்படி வச்சுக்கலாமா? இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா லிஸ்ட் தராங்கல்ல, அந்த குறியில இந்த உணவு இருக்குது இது உணவு இருக்குது அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லலாமா நினச்சிக்கலாமா? குறியிலே அமைத்த அப்படி சொல்கிற மாதிரி தெரியல. வேறு எப்படி நம்ம குறியிலே அமைத்த இப்போ தாவரத்தில் நம்ம திருடி தானே சாப்பிட்றோம். ஓ, அப்படி நினைக்கிறீங்களா நீங்கள்? ஓகே ஓகே. இதை நான் எப்படி நினைக்கிறேன்னா, மனுஷனோட அறிவுக்கு எட்டினது ஓகேங்களா. இந்த உணவுலாம் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லதெல்லாம் அந்த டாக்ஸிகாலஜி லெவலில் அவன் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதெல்லாம் குறியிலே குறித்தது. ஓகே, இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த சாப்பாடுலாம் திருடி எடுத்து போய் சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா தாவரத்தில் வந்து நம்ம அதை எடுத்து சாப்பிட்றோன்னா திருடி தான் சாப்பிட்றோம். அது ஒரு திருட்டு தானே. உணவெல்லாம் திருடி கொண்டு போய் உண்டானன். அப்படி அமைத்த குறியிலே அமைத்த ஓகே, ஒரு பொருள் அமைத்த அப்படின்றீங்களா? ஓகே, அப்படி கூட சொல்லுவாங்க. சரி, ஏன்னா நம்ம இப்போ பிரான்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லுவாங்க. மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு மெனுவில் போடுவாங்க இல்லையா, ஒரு மெனுவில் போட்டு மனுஷன் வந்து ஆடு சாப்பிட்லாம், ஆடு சாப்பிட்டா உங்களுக்கு எந்த சாபம் வராது, மாடு நீங்கள் சாப்பிட்லாம், அது சூடு பண்ணி சாப்பிட்லாம், அது சுண்ணாம்பு போட்டு சாப்பிடலாம். அப்படி எத்தனைங்க? 3 கேனு 3 மூடியா 33 ரூபா சில்லற இல்ல. நான் எடுத்துக்கிறேன். ₹10 தானே கேன்? கேன் ₹10 தான். சில்லற இல்லை தானே. சில்லறை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து இந்த பழக்கடையில் இருந்தா ₹200 இருக்குது. நல்ல வேலை. ₹200 பார்க்குறேன், நான் அலசி பார்க்குறேன். ₹5 இருந்தால் பரவாயில்லையா உங்களுக்கு? ₹5 இருந்தால் பரவாயில்லையா? ஒரு ₹100 கிட்ட ₹5 வரும். 300 350 எல்லாத்தையும்
400 இருக்கு. 5 ரூபா காயின்ல 60 ரூபா எடுங்க. 400 இந்தாப்பா தம்பி, 400 ரூபா இருக்கு. உனக்கு இப்போ 67 ரூபா கொடுக்கணும் அதானே? 60. இது திருவருட்பா வள்ளலார் வந்து கடைசியிலே எழுதினது. வள்ளலார் தெரியும் உங்களுக்கு? அவர் கடைசியில எழுதின புத்தகம். அவரோட கடைசி புத்தகம் 6ஆம் திருமுறை. இதுக்கு முன்னாடி நிறைய எழுதியிருக்காரு. ஆனா இது வந்து கடைசி எடிஷன். அவர் ஒளியா மாறதுக்கு முன்னாடி. இதை நீங்க படிச்சீங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட விளக்கம் தெரியும். 100 ரூபாய் தான். 100 ரூபாய் தான். எங்க நான் விற்கிறது இல்லை. ஒன்று பண்ணுவோம், நம்மளுக்கு புக்கு புதுசாக தான் இருக்கு, கொடுத்துருங்க, நம்ம அங்கே வாங்கிக்கலாம், உடலூர் வாங்கிக்கலாம். என் நம்பர் வாங்கிக்கோங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் இங்கே நாளைக்கு இங்கே வரும்போது வாங்க தம்பி. வந்து ஞாபகப்பட்டேன் எனக்கு. அந்த புக்கு புதுசாக அப்படியே தான் இருக்கு, நம்ம வாங்கிட்டு அதை கொடுத்துருங்க, நம்ம அங்கே போயிட்டு ஒன்று வாங்கிக்கலாம். இல்லை கேட்குறவங்களுக்கு முதல்ல டெடிகேட் பண்ணிடுவோம். அவங்களே வந்து கேட்குறாங்க, பரவாயில்ல. மூடி எடுத்துக்கோங்க. இது ஒரு லிஸ்ட். ஏன்னா அந்த மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட் இருக்கும், நான் வெஜிடேரியன் ஃபுட் இருக்கும். அதனால் ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் அடிச்சு தின்றது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சாப்பிட்டேன் நான், என் பாடி எல்லாமே ஒத்துக்குது அப்படின்ற மாதிரி சில பேருக்கு ஜம்பாடிப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லும் போது அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்து வராது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது, இல்லை என் உடம்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் சாப்பிட்றேன், நான் சாப்பிடல, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. என் வழியே அதனால தான் போச்சு சில பேர் சொல்லுவாங்க. அவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க நல்லா. புரியுதுங்களா? ஏதாவது சொல்லி கேள்விப்பட்டீங்களா? எனக்கு கால் வலி இங்கே பின்னாடிலாம் பிடிச்சிட்டு இருந்துச்சு, ஆனால் நான் முட்டை சாப்பிட ஆரம்பிச்சேன்னா எனக்கு வந்து அந்த பின்னாடி வலியெல்லாம் அப்படி போயிடுச்சு, அதனால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவேன். இப்போ எனக்கே ஒரு சாக்கு கிடச்சிது. எப்படின்னா, மழையில் நான் நனைஞ்சிட்டு போவேன். மழையில் நனைஞ்சிட்டு போகும்போது அந்த இது வரும், கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ நான் இன்றைக்கி ஆம்லேட்டோ இல்லை ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு இது நல்லா பெப்பர் போட்டு சாப்பிட்டு போனேன்னா, அப்போ வந்து அதனால தான் எனக்கு வந்து சளி வரல அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாளைக்கு வந்து நிறைய முட்டைகளை சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு நிலைமையெல்லாம் கூட வந்துருக்குங்க. ஸோ அறிவு விளங்கணும், இல்லைன்னா நம்ம திருடி இந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கம் வந்துருன்னு நினைக்கிறேன். ஸோ வளர இது அறிவு பண்ணுறாரு. நல்ல வேலை நம்ம முடிச்சுக்கிட்டு நம்ம எப்படின்னா, இது ஒரு வேளை நம்ம முட்டை சாப்பிடும்போது படிச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நடந்திருக்கும்? இதை படிச்சுக்குவோமா இந்த பாடத்தை? வளர அவரு என்னடா அவரு சாமிடா, இங்கே வாங்க, இங்கே தம்பிங்க வாப்பா, இங்கே வா. என்ன 2 கேனா? புரியல, கொஞ்சம் மாஸ்க் கைட்டு. हिंदी बोलो. रूम आओ. இதில் வந்து அது அந்த மாதிரி சொன்னால் ஒரு நல்ல ஒரு டோஸ் எழுதுனேன். இப்போ இந்த பாடல் நம்ம வந்து முட்டை சாப்பிடும்போது சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, இதை படிச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்க, டைஜஸ்ட் ஆகிருக்குமா? அவர் நம்ம அவ்வளோவா ஒன்றும் இருக்க மாட்டோம். அவர் ஏதோ ஒரு அதுமே பீஸ் ஓகே டீக். இதில் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்ண்ணா, மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷன் வந்து ரெக்கார்ட் ஆகணுண்ணே. அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, இந்த திருடக்கூடாது, திருட்டு புத்தி வரக்கூடாது. ஏன்னா தன்னும் பிரிக்கிறதுக்கு பெறுறது ஊன்னுவாள், அதே மாதிரி ஒரு புத்தி தான் இருக்குது. ஆனால் இங்கே என்னத்தை இது பண்ணக்கூடாதுன்னா, அவங்க உயிரை திருடி தின்னாதீங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாண்ணே, அப்படி ஆண்மனையும் நம்ம அப்படி பார்க்கலாம். ஒரு வீகனிசம் லைனில் பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்ல கனெக்ஷன் ஆகுது. வளலாரிசம் வீகனிசமும் லைட்டாக ஒரு உயிரை கொண்டுட்டு அதை சாப்பிட்றோம். அந்த லிஸ்ட்டில் எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது. உங்களுக்கு புத்தி நல்லா வேலை செஞ்சுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, எது வந்து வீகன் அதை மட்டும் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிட்டு, எது நான் வீகனோ அதை அப்படியே கைட்டிட்டு. ஓகேண்ணே, புரியுது. எப்படி எனக்கே வந்து புரிய வச்சிருந்தேன். அவர் தான் பருப்பு கறியிலே, பொரித்த கறியிலே, கூட்டு கறியிலே கலந்த பேராசை. இதில் உங்களுக்கு நல்ல ஒரு இது வேணும். அவர் பேராசை பட வேணாம்னு சொல்லலை, வரல. ஓகேங்களா? இது மேலே பேராசை வரணும். ஓகேங்களா? இந்த உலகத்தில் மனுஷன் கண்டுபிடிச்ச விஷயங்களில் உங்களுக்கு இது பேராசை வரணுமா, இல்லை கடவுள் கண்டுபிடிச்சதும் உங்களுக்கு பேராசை வரணுமா? உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதானே? ஏன்னா நம்ம இந்த கூட்டுக்கறியெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? உண்ட பருப்புலாம் நம்மளுக்கு வேணும் தான். ஓகேங்களா? பருப்பு வேணும் இல்லை, ஏன்னா ஒரு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது, உங்களுக்கு தேவையான சில விட்டமின்ஸ் கிடைக்கும். சூடு பண்ணி சில விட்டமின்ஸ் அழிஞ்சால் கூட சில விட்டமின்ஸ் ரிட்டைன் ஆகி வந்துடும். ஓகேங்களா?
இந்த பருப்பு நமக்கு தேவைப்படுது, பொரித்த கறியிலே பொரிப்பு தேவைப்படுது நம்மளுக்கு. பொரிப்பு தேவைப்படுதா இல்லையா? ஆமாம், கடுகு வெண்ணெய்லாம் போட்டு பொரிக்கிறேன். கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ பூரி கீரிலாம் நம்ம சாப்பிட்றோம். பூரி வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல மவுத் ஃபீலிங்லாம் இருக்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு உணவு இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? சிக்கன் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தானே, அதுவும் இந்த மவுத் ஃபீல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இந்த ப்ராடக்ட் சாப்பிடும்போது அதுக்கு ஞாபகம் அதிகமாக வராது இல்லையா? ஏதோ ஒன்று இருக்குது இதில் ரீப்ளேஸ் பண்ணுறது. ஒரு பொருள் வந்து இல்லைன்னா தான் என்ன பண்ணணும்? நம்ம ஒரு பொருள் மேலே ஆசை வச்சு அந்த பொருள் இப்போ இல்லை, அதுக்கு பதில் தான் நம்ம என்ன பண்ணணும்? கொலை பண்ண வேண்டியிருக்கோம் சில நேரத்தில். எப்படியாவது அடையணும்னு ஒரு அந்த இது வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி இப்போது இதெல்லாம் வருதுண்ணே. அவர் ஐடியா தராருன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா இந்த ஆசையை விட்டு தாண்டலாம். ஒன்று விட்டு ஒன்று வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அடிக்கடிக்காக சொல்கிறாருண்ணா. அவர் உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அவர் வந்து ரொம்ப கருணையான ஒரு ஞானி இல்லையா? அவருக்கு வந்து கடவுள் எப்படி முன்னேற்றினார் அவர் சொல்லுவார்ல சில பாடல்களில். நான் வந்து ரொம்ப எனக்கு அறிவெல்லாம் ஆல்ரெடி எனக்கு இன்ஸ்டால்லாம் பண்ணல, அவர் தூண்டி விட்டார், எனக்கு அறிவு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாருங்க. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறாருன்னா அந்த தூண்டுதலுக்கு என்ன தேவைப்படுது? ஓகேண்ணா, உங்களுக்கு ஒரு படிநிலை வரணும் ஆசை. சரி, இது மேலெல்லாம் நம்மளுக்கு வரலாம். ஏன்னா ஜீவகாருண்ய புக்கில் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்களேன். நம்ம தாவரத்துலேருந்து எடுக்கிறது மட்டும் இம்சிக்கு அதாவது இம்சை பண்ணுற ஆகாரம் ஆகாதோ அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்போம். அது மட்டும் இம்சை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வள்ளலார் வந்து அதுவும் ஒரு வகையான இம்சை தான், ஆனால் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை மாற்றுவார். ஓகேவா? டேரெக்டாக இப்படி சொல்கிற மாதிரி சொல்லி அதை இது பண்ணுவார். அவருக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், ஆனால் அது குழப்பறது கிடையாது. ஏன்னா அது பொறுத்த வரைக்கும் தீண்டுதல் அதுக்கு அடி விடுறது தான். ஓகேங்களா? நம்ம இதுக்கு மரத்துக்கெல்லாம் அடி தானே விடுது, அதோட இது வெட்டப்படுது தான். ஆனால் வந்து அது ஏன் அது மாதிரினா தத்துவம் இன்னும் விரியல அப்படின்றாரு. இன்னும் அதுக்கு வந்து இந்த வழி தாங்கக்கூடிய அந்த இது வரலை. அதனால நம்ம அதை படிக்கிறது வந்து ஒரு பாவம் கிடையாது. கரெக்டாக சொல்றீங்க. கதறும் இல்லையா? சில இதெல்லாம் பண்ணிக்கிட்டுலாம் அடிக்கும் போது எவ்வளோ கதறும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நல்லா. ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இந்த படியை நம்ம தாண்டிடணும். இதுலேருந்து பேராசையை வந்து எப்போ கிடக்கும்னா ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் நம்ம கடற்கரையிலே கலந்த பேராசை. ஓகேண்ணா, நம்ம வந்து ஒரு ஆசையை வந்து கடந்துக்க முடியும். இப்போ இந்த மாதிரி மிருகத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை நம்மளால் கடக்க முடியும். அது வந்து எப்படி முடியும்னா நான்லாம் விட்டது ஆச்சரியம் தான். நீங்கள் இப்போ சில பேர் நீங்கள் இல்லை தீபா, நான்லாம் இதெல்லாம் எப்படி விட்டு வந்தேன்னே தெரியல, ஆச்சரியம் தான். இப்போ வந்து 2 விதமாக விடலாங்க. ஒன்று, நம்ம வந்து ஹெல்த் வகையாக நம்மளுக்கு உடம்புக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சில பேர் விடுறவங்க இருக்காங்க. அடுத்தவங்க வந்து என்ன பண்ணலான்னா அந்த இடம் வந்து ஒன்றுமே அந்த இது கிடையாது, அக்ரிகல்ச்சர் அந்த விலங்குகள் வந்து எந்த விலங்கு சப்ளையும் கிடையாதுன்னா அவங்க வந்து தாவர உணவு மட்டும் சாப்பிடுவாங்க. 3வது வகை இன்னும் ஸ்பெஷல் வகை என்ன இருக்குன்னா, சில பேர் ஐயோ அது அசிங்கம், இந்த உலகத்தில் அவங்க பெருகிட்டே போயிட்டாங்கன்னா சாணி அதிகமாகிடும், நல்ல கார்பன் டை ஆக்சைட்லாம் அதிகமாகி புற ஊதா கதிரிலையும் அகச்சிவப்பு கதிர்களையும் நல்லா உறிஞ்சு நம்மளுக்கு குளோபல் வந்து ஹீட் ஆகிட்டு எல்லா பனிக்கட்டியும் உருகி நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வெந்து போயிடும் நம்ம அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம எந்த கேட்டகரியில் வரோம் அதில்? இல்லை நாம இல்லை, என்னை பொறுத்தவரை நான் நன்மை விட்டதுக்கு காரணம் வந்து 5000 வருஷம் வந்து அது ஒரு ஸ்பிரிச்சுவல் நம்மளோட பெரிய ஆள் சொல்கிறார் ஒருத்தர், நம்ம வந்து அதை கவனிக்கணும். ஆனால் அந்த பிடிப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. நானும் அந்த மாதிரி எப்போன்னா ஒரு 3வது 4வது அப்போது வந்து இதுக்கு வடலூர் போயிடணும். அப்போ அந்த பூசை எவ்வளோ ஸ்ட்ராங் பாருங்க, வீகன் ஆக்டிவிஸ்ட் டாப்னு நினைக்கிறேன். இல்லை வள்ளலார் அவர் மூலியமாக வந்து சொன்னாரோ என்னவோ நம்மளுக்கு தெரியல. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பற்றி அவர் எப்படி சொல்கிறாருன்னா, எல்லோரும் மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஊரில் வந்து பூசாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏதோ புரியாத மொழிகள் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் அவர் என்ன வருதுன்னா, தம்பி இது சாப்பிடக்கூடாது, எனக்கு புரிஞ்சிச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னு அழகாக புரிஞ்சு. மாமிசம் சாப்பிடக்கூடாது, அவர் இன்னும் 2 வாரத்தை தான் சொன்னாருங்க. அது 2 வாரத்தில் என்னன்னா, ஒன்று மாமிசம் சாப்பிடக்கூடாது, இன்னும் கொலை பண்ணக்கூடாதுன்னு என்ன சொன்னாருங்க. 2மே நச்சுன்னு அடிச்சு எனக்கு. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா டைம் வேஸ்ட்டே பண்ணல. அவர் பாருங்க, ஸ்ட்ரைட்டாக வந்தார், அவர் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். எனக்கு அவர் கவர்ச்சி தெரியுமா? மகாவீர் எனக்கு பிடிச்சதோட வள்ளலார் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏன்னா மகாவீர் அஹிம்சா இல்லையா? முன்னாடி அந்த கொசு அடிச்சிருந்தேன். ஒரு கர்நாடகாவில் எங்கள் பாட்டி இதுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க வெளியில், தங்க
தங்க உருக்கிற பண்ணுற ஒரு புரோக்கர் கூட இருக்குது. ஏன்னா அந்த ஊரில் கோலார் கோல்டு ஃபீல்ட்னா நிறைய பேர் கோல்டு இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஜெயினிசம் சேர்ந்த ஒருத்தர் கோல்டு வியாபாரம் பண்ணிருந்தாரு. அதை எங்கள் பாட்டி பேசிட்டு இருந்தாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பேசிட்டு இருக்கும்போது கொசு அதிகமாக அந்த சூழ்நிலை வந்துச்சா இந்த கடிக்க வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், கொசு படன்னு அடிக்க ஆரம்பித்தேன். நிறைய கொசுகள் வந்து மடிஞ்சு வந்துச்சா. அதை பார்த்து அவர் வந்து, தம்பி கொசுலாம் அடிக்கக்கூடாதுப்பா, இது ஏன் இப்படி நம்மளை சித்திரவதை பண்ணுற தீவனே அடிக்கக்கூடாதுன்றாரு அப்படின்னா, ஏன் இப்படி வதைக்கக்கூடாதுன்னு அவர் இது பண்ணுறாருன்னா, அவர் இது நமக்கு பிடிச்சிருச்சு மரியாதை. ஒரு இது வந்து மரியாதை தராரு. அப்போ அவருக்கு நம்மளை மரியாதை தரணும் இல்லையா, எதிரிக்கே வந்து மரியாதையா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து போகுது இல்லையா. இப்போ அடுத்து வள்ளலார் இருக்கும்போது எனக்கு அதோட அதிகமாக தோணுது. ஓகேங்களா. அவர் வந்து உண்மையாக இருக்கிறார், பேசு வாயில் மட்டும் கிடையாது, உண்மையிலே இருக்கார். இப்போ எத்தனை ஜெயினிசம் வந்து பாலை குடிக்கிறாங்க, அவங்க உடுன்னு சொன்னால் விட்டுருவாங்க. அவங்க உடுன்னு சொன்ன விடணும்னா ரொம்ப இது வேணும், அவங்களுக்கு ரொம்ப ஞானம் வேணும். ஓகே, நம்ம வந்து ஏன் பாலை குடிக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிறது வார்த்தை என்னென்ன, ஏன் பாலை குடிக்கிறதுன்னு அடிக்கடி சொல்கிறது என்ன, இது மாடை வந்து பிரசவம் பண்ணி அதுக்கு வலி உண்டாக்கி நம்ம அன்பு வாங்க முடியாதுங்க. பிரசவ வலியை உண்டாக்கி அதை கொடுமை பண்ணுறாங்க. அதனால பாலை குடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றானே நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். ஓகேங்களா. இதெல்லாம் என்ன ஆகிடுது, ஜீவகாரணி மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கிற லாபம் எது, அன்பு. ஸோ இப்போ ஜீவகாரணி அடிபடுது இல்லையா, அப்போ உங்களுக்கு வர முடியாமல் போயிடுது. என்னது, அன்பு அடிபடுறது. அப்போ அன்பு அடிபடுறதுன்னு என்ன அர்த்தம், நீங்கள் பரதத்துவமாக மாற முடியாது. இன்னும் அவர பாடியிலே இருந்துக்கிட்டு என்ன பண்ண இவ்வளோ இன்பத்திலே சில நாள் அனுபவிச்சுட்டு நம்ம போயிடணும். அவ்வளோ போயிட்டு வந்துக்கிட்டு சண்டாள் மாதிரியே இருக்கும். சொந்தக்காரனா நம்ம உரிமை கொண்டாடி, அறுபது ஜோதிக்கு உரிமை கொண்டாடி அவரோட இடத்துல நம்ம வாழ முடியல. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து மனுஷ உடம்பு எடுத்து அழுத்து போயிடுவோம். ஓகேங்களா. அதெல்லாம் போகிறதுக்காக தான் இப்போ வந்திருக்க ஆள் யாருன்னு, அரசர். இப்போ வந்திருக்க அரசர் யாருன்னு, இந்த அடுப்பெல்லாம் போகிறதுக்காக வந்து பிடிச்சிட்டார். ஓகே, கொடி ஏற்றிட்டார். நம்ம வள்ளலூரில் கொடி ஏற்றப்பட்டது சாட்சி வள்ளலார் தான் ஃபஸ்ட்டு அவர். ஓகே, இது மாதிரி பண்ண முடியும், பரதத்துவம் நீங்கள் எளிதாக அடைய முடியும். ஏன்னா முன்னாடி அடைஞ்சவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அடைஞ்சிருக்காங்க. அதுவும் அடைய வந்து வள்ளலார் அடைஞ்ச இடத்துலாம் அடையலை, அவங்க அதோட கீழே அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா. எருதின் உழைத்திருந்தேன்னு வள்ளலார் ஒரு பாடல் சொல்லுவார். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட இடம் நோகான் ஒம்மனி இப்போது மாற்றி சொல்லுவார். ஸோ வள்ளலார் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த உடம்புலேயும் என்ன பண்ணிருக்காருன்னா பராபர லைனை போய் நுகர்ந்துருக்காரு. அந்த கன்சியூமராக இருந்துருக்காரு நேரம். இப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு கன்சியூமராக நம்ம இருந்திருப்போம்ல கொஞ்சம் நாளும். இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்திருப்போம்ல. அந்த மாதிரி அதெல்லாம் நுகர்ந்துக்கிட்டு வள்ளலார் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சில பாடலாம் அது சாட்சி இருக்குல்லண்ணா பேருபதி சொல்லுவார். நான் வந்து அது மேலே இருக்க அழுத்தம், அது எதுக்கு தானே அந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு எனக்கே தெரியல. எழுதுன பாடலையும் முன்னாடி இருந்த பாடலையும் இது பண்ணி பாருங்க, அதுவே உங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னு. இவருக்கு வேற ஞானம் இருந்திருக்குது. ஆனால் இவருக்கு இப்போ பஸ்ஸில் போகும்போது ஒரு இடமாகவும் அந்த பஸ்ஸு கூட்டு போகுது இல்லையா, அந்த மாதிரி பராபரைக்கு போகும்போது அந்த லைன்லாம் பிடிச்ச ஒரு பாட்டு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஏன் இவ்வளோ குழப்பறாரு, இவர் ஞானி தானே அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா நம்ம அந்த ஸ்டேஷனுக்கு போகும்போது இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆண்மனை இன்க்ரீஸ் அது ஜீவகாருண்யம் ஆரம்பத்திலே எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வரலையே ஆளுங்க. இது ஜீவகாருண்யம் பண்ணுறது அறிவுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அதுதான் அறிவு. ஓகேங்களா. அறிவுள்ள ஜீவர்கள்லாம் என்னென்ன பண்ணுவாங்க, அதுதான் பண்ணுவாங்க இல்லையா. அதனால அறிவு ஜீவகாருண்யம் ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ ஈரம் பண்ணுறவங்களுக்கு அறிவு அதிகமாக இல்லை வீரமாக இருக்கவங்க அறிவு அதிகமான ஸோ வீர சைவர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லெவல் இப்போ தாண்டு. இப்போ நம்ம சொல்கிற சைவர் எப்படி இருக்கும், ஈர சைவர். ஓகேங்களா. ஸோ அவர் சமயத்திலே அந்த குழியில் விழாமல் என்ன பண்ணுறாருன்னா கடவுளை அவரை தூக்கி விட்டதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, அது வரைக்கும் தான் நம்மளை தூக்கி முடியும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. நம்ம செக்ஷுவல் எனர்ஜிலாம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஓரளவுக்கு தூக்கிக்கலாம் நம்மளை. அதுக்கு மேலே தூக்கி விடணும்னா அதுக்கு தேவைப்படுற எனர்ஜி வந்து அவருக்கு இருந்தது. அதுதான் சித்தி. ஓகேவாண்ணா. அந்த சித்தியை காட்டாருன்னா நம்ம சித்தி வளர்த்து ஏறிடலாம். ஓகேவாண்ணா. வளர அந்த மாதிரி தான் சித்தி ஏற்றி விட்டுருக்காரு அவர். எல்லாம் வல்லாந்தனையை ஏற்று அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இப்போது அவரை நம்ம ஏற்றணும். அவர் ஏற்றினா நம்ம என்ன ஆகும், நம்ம ஏறிடுவோம். ஓகேவாண்ணா. இப்போ 2 வகையாக இருக்குது. நீங்கள் மேனுவலாக கூட பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு சமரசத்துக்கு வந்துட்டார் கடவுள். சரி நீங்கள் பண்ணிட்டு போங்கடா, நீங்கள் மேனுவலாக என்ன பண்ணுங்கள், பாடம் படித்து கூட வாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்கன்னா அப்படியே வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்னென்னா வந்து கூடியும் ரெண்டுமே நடக்கும். நான் வந்து உனக்கு வழி ரெண்டுமே நடக்கும். ஓகேவாண்ணா. இதுதான் வந்து நம்ம எப்படி இது நம்ம ஆட்டோமேட்டிக்காக தானே செஞ்சிச்சோம். நான் உங்களை வந்து வேணும், நான் கடவுளே எனக்கு சங்கர் இங்கே வரணும், தினைக்கும் அவர் வந்து பாடத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு வந்து வேண்டும்னா
ஓகேங்களா. நான் வேண்டது வந்து என்னன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டேன். சரி, நல்லா இருக்கிறது எப்படின்னா இந்த சமையல்லாம் பண்ணி இப்படிலாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கடவுள் வேண்டுறாரோ கடவுள் நினைக்கிறாரோ என்ன. ஸோ அதனால ஒரு காம்படிஷன் அமைச்சிட்டாரு. ஓகேவா. இது மாதிரி தான் நம்ம நினச்சிக்க முடியும். 2 இதுக்கும் சாத்தியம் கொடுக்குறாரு உங்களுக்கு. யுகத்திலே பார்த்த வந்து நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க. ஏன்னா படத்தில் வந்து எப்படி படம் அதை நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது? பாரத்தை பற்றி நினச்சிங்கன்னா மேலான இன்பம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற இன்பம் வந்து கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்பைரி டேட்டோட வருது இல்லை, பேரின்பம். படத்தில் இருக்க இன்பம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து நீட்டிக்கப்பட்டதோ இல்லை முடியாது, உண்மையே ஆனந்தமாக இருக்குது, எப்பயுமே இருக்கிற மாதிரி கூட இருக்குது. ஸோ அடுத்த லைன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அதில் பேராசை வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆசைலாம் விட ஆரம்பிச்சு சாப்பாடுலாம். ஆனால் அவர் சாப்பாடு தரணும்னு சொல்கிறாரா வேணாம்னு சொல்கிறாரா ஏழைகளுக்கு சாப்பாடு தரணும்? இவர் சொல்கிறாருல்ல, இப்போ ஆசை வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இவர் வந்து தராமல் தானே வந்துருக்கணும். உங்களுக்கும் ஆசை வரக்கூடாதுடா அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஏன் அணையா அடுப்புன்னு ஒன்று எரி வச்சாரு? ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இயற்கை நேச்சுரோபதி வச்சுருக்கோங்க, கிளினிக்ஸ்லாம் வச்சுருக்கோங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கை எந்த ஃபார்மில் உங்களுக்கு கொடுக்குதோ அதே ஃபார்மில் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி உடன்பட முடியுமா அதில்? ஏன்னா சூடு பட்டுறதால உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா அதில் இருக்க சில காம்பனன்ட்ஸ்லாம் உடையது இல்லையா, சில தப்பான விஷயம்லாம் கூட உடஞ்சிருது இல்லையா. சில நல்ல விஷயம் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா அதை செக்ஸுவல் மாற்றும். ஸ்டார்ச் போன்ற விஷயம்னா உங்களுக்கு என்னன்னா ஹீட்டை வந்து வாங்கி வச்சு ஜெல் மாதிரிலாம் காம்பனன்ட்ஸாக மாறும்போது உங்களுக்கு டயபெட்டிஸ். ஓகேங்களா. இப்போ வெள்ளை சாதத்தை பார்த்து எத்தனை பேர் பயப்படுறாங்க, இன்சுலின் போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கல்ல. ஸோ அது சூடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு கம்மியாக சில காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிடணும், அறிவு அவ்வளோ தூரம் வளரணும். ஓகேவாண்ணா. ஸோ வளர் வந்து அந்த மாதிரி சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் தர மேபி அவர் ரிசர்ச் நடந்ததாக சொல்லியிருக்கலாம். இப்போ நான் அவரோட ஃபாலோவராக இருக்கிறதால என்னோட ரிசர்ச்சை நான் வந்து அவர்கிட்ட சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவாண்ணா. என்னோட ரிசர்ச்லாம் இப்படிலாம் சூடுபடுத்தி இந்த மாதிரிலாம் சூடுபடுத்தி நீங்கள் சாப்பிடலாம். நீங்கள் வந்து பொரிக்காது, ரொம்ப பிடிச்சி நீங்கள் பொரிக்காதீங்க. சூடுபடுத்தி நீங்கள் கருகருன்னு வர மாதிரிலாம் பொரிக்காதீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிறுத்துடுங்க. ஏன்னா அந்த அடிப்பிடிக்கிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து அந்த அக்ரலமைட் ஃபார்ம் ஆகி இன்னும் கொஞ்சம் வேகமாக உங்கள் உடம்பு நஷ்டமாகிறதுக்கு உங்களுக்கு இது பண்ணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் உடம்பையே நீங்கள் மதிக்கணும். அதனால் கொஞ்சம் பொன்போட பாதுகாக்கணும்னு வெள்ளலாம் சொல்லுவார்ல, அது வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ நம்ம பொண்ணை வந்து அடகு வைப்போம் இல்லையா கடையில், அப்படி கூட எடுத்துக்கலாம். சில பேர் பொண்ணை பேரோட வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வளரார் வந்து ஒரு பெரிய ஞானின்றதால எப்படி சொல்லிட்டே இருப்பாருங்க. ஏன்னா சில பேர் பொண்களை என்ன பண்ணுவோம் உருக்கி 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 திருப்பியும் வேறு வேறு மாதிரி யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி வச்சுக்கலாம், புதுப்பிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எப்படி சொல்கிறது வளர்ந்துரு நம்மளுக்கு யாருக்கு எப்படி வச்சு வந்ததோ அந்த மாதிரி போயிடுது. ஓகேவானே. உங்களுக்கு என்ன தோணுது? பொன் போல பார்த்துக்கணும் எப்படி தோணுது? உடம்பையா? எனக்கு எல்லாமே தோணுது. வளராரு சொன்ன எல்லா டேஸ்ட்டும் எனக்கு தோணுது. உடம்பு அப்பப்போ அடக்க வைக்க வேண்டியது இருக்குது. ஓகேவாண்ணே. அப்பப்போ ஏன்னா நினைக்கிறதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுது இல்லை, அப்பப்போ கொஞ்சம் கொடுத்து பழக. இப்போ குடிக்கணும்னு அப்படி யாராவது ஒரு ஆசை வச்சுன்னா நம்மளால் தருக்க முடியல. ஓகேவாண்ணே. ஏன்னா அந்த சோஷியல் அந்த பாண்டிங் வரணுன்றதுக்காக சில நேரத்தில் நம்ம குடிக்கணும். ஓகேங்களா. ஆனால் அதில் ஆசை வரக்கூடாது. ஆசை வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா ஒரு ஜீவகாரணி ஏதாவது நடக்கும் நாளைக்கு அப்படின்னு அந்த தொலைநோக்கு சிந்தனை வேணாலும் நம்ம என்ன பண்ணணும் குடிச்சிக்கலாம். ஆனால் குடிச்சா என்ன பண்ணணும், அதுக்கு உடம்புல என்ன பாதகம் நடக்குது அப்படின்னு நீங்கள் அதை படிக்கணும். படித்து என்ன பண்ணணும்னா அதை சேர்த்துக்கணும். ஓகே விட்டமின்ஸ் பி லாஸ் ஆகுது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபேக்டரி ஆட் பண்ணணும். இல்லை ஏன்னா பாடியை பார்த்துக்கிற கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்போ அந்த செக்யூரிட்டி நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா தான் உங்கள் கடவுள் ஓகே இவன் நல்லா கேர்ஃபுல்லாக தான் இருக்கான், இவனுக்கு இன்னொரு பாடி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வளர்றது வந்து இறக்கிட்டாருன்னு கூட வச்சுருக்கோம். இவர் பாடிக்கு மட்டும் மதிப்பு தராமல் அடுத்தவங்க பாடி கூட மதிப்பு கொடுத்தாரு. முட்டை கொடுக்குற கோழிக்கும் சரி. ஏன்னா நிறைய பேர் கோழியை வந்து கிரைண்ட் பண்ணிடுறாங்கல்ல, மொதல் நாள் வெளியில் வந்த உடனே அது முட்டை பிடிச்ச ஆண் கோழி என்ன பண்ணுன்னா அதுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடையாது. ஒரு பேக்கில் போட்டு நசுக்கி ஏதாவது இது பண்ணி இங்கே வந்து விற்பாங்க வியாபாரம். அதில் நிறைய இதில் வந்து அடித்து சாவடிச்சிருவாங்க. தெரியும்னா தெரியும் குஞ்சு இதெல்லாம் வந்து விற்பாங்க இல்லைன்னா அது நிறையா வந்து அவங்க மேலே கீழே அது செத்துச்சுனா தூக்கி கிடச்சுவாங்கல்ல, அதுக்கு என்ன மதிப்பு இருக்குது? ஸோ அந்த மாதிரி ஒரு உயிரை நம்ம இருக்கக்கூடாது. அது இல்லாமல் அந்த மாதிரி உயிர்களை கண்டால் நம்ம என்னென்ன பண்ணலாம், தடுக்கலாம் இல்லையா? தடுக்கிறதுக்காக நம்ம நினைக்கலாம் இல்லையா கடவுள்கிட்ட, கடவுளே எல்லாருமே இவ்வளோ கடவுள் பாருங்களே, இந்த மாதிரி ஒரு பொதுநோக்கு எப்போ வரும்? ஜீவகாரணி பண்ணும்போது வரும். ஸோ அதை பற்றி அது கடைசியில் என்ன சொல்கிறது பார்ப்போம். வெறியிலே உனையும் மறந்தனன் வயிறு நீங்கிட உண்டனன் என் தாய். ஓஹோ, இல்லை எப்படி உங்களுக்கு புரியுது? வெறி அப்படின்றது உங்களுக்கு எப்போ வரும்? வெறி கிடைக்கலாம், வெறியாயிருக்கும். சாப்பாடு ஓகே நினச்சது கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் இப்படி வாங்கினேன் கொஞ்சம் சயின்டிஃபிக் கொஞ்சம் வாங்க. ஓகேண்ணா. ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் கொஞ்சம் வரும். ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா குணங்களை பற்றி சிலது சொல்லிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு என்னென்ன குணம்லாம் தெரியும்?
இதில் சிரிக்கணும் நிற்கணும் அதெல்லாம் சொல்லுவார், நறுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவார். முன்னாடி இருந்த ஆளுங்கள்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா, ஆயுர்வேத ஆளுங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. குணம் வந்து தாமச குணம், ராட்சச குணம், சத்விக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 வகையாக பிரிப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம வந்து இவ்வளோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்ம என்ன குணமாக இருக்கும்? வெறிய தானே இருக்கும். யார் மேலேயாவது நம்ம வந்து சாந்த சர்க்குருன்னு வள்ளலார் சொல்கிறார் அவரோட குருவை பற்றி. அவரோட குரு வந்து வெறியான ஆளா கிடையாது. ஆனால் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, பராபர சித்தர்கள் வந்து வெறியான ஆளுங்களா இல்லை ரொம்ப சாந்தமான ஆளுங்களா? அவங்களாம் கொஞ்சம் இந்த வெறியான ஆளுங்க நமக்கு தெரியல. ஏன்னா முழுமையடையில இல்லையா, கருணையில் முழுமையடையில கொஞ்சம் வெறித்தனத்தை காட்ட முடியும். ஸோ அதுலாம் நம்ம நல்ல டீப்பாக புரிஞ்சுக்கிற ஆளுங்க. ஓகே, ஆனால் பராபரை நம்ம இது வெறுத்தே ஆகணும். ஏன்னா நம்ம வந்து எங்கே டுவர்ட்ஸ் எங்கே இருக்கோம், நம்ம எந்த கரண்ட்டில் இப்போ இருக்கோம். இப்போ ஓஷன் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில். இது சூழல் இல்லையா, கடல், இதுக்கு ஓஷன் கரண்ட்டுன்னு. ஒரு பொருளை நீங்கள் விட்டிங்கன்னா அதோட கரண்ட் வந்து எங்கேயாவது கூட்டு போய் ஒரு இடத்துல விடும். நீங்கள் அதை விட்டிங்கன்னா திருப்பி அங்கே தான் போகும். ஓகேங்களா, அந்த கரண்ட் இருக்கும், அது வேறு இடத்துல நோக்கி போய்டு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த ஓஷனில் நிறைய இடம் கரண்ட் இருக்குது. இது மாதிரி தான் கப்பல் ஓட்டி இதில் அந்த கப்பல் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. அந்த காலத்துலேயும் அந்த கப்பலை இதெல்லாம் ஓஷன் கரண்ட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆமைகள் என்ன பண்ணுன்னா அந்த கரண்ட்டை பிடிச்சி போயிடும். அது எந்த இதுவுமே போடாது, எஃபர்ட்டே போடாது, அப்படியே உட்காந்துக்கும் சர்றன்னு அந்த கரண்ட் கூட்டு போயிடும். ஓகேங்களா. அந்த கரண்ட்டுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கரண்ட்ன்றது ஒரு ஃப்ளோ. அந்த ஓஷனோட ஃப்ளோ என்ன பண்ணணும், அப்படி இழுத்துட்டு போயிடும். இப்போ ரிவர் இருக்கு இல்லையா, ரிவர் எப்படி ஒரு மேலேருந்து கீழே வருதோ அது மாதிரி ஓஷனுக்கும் ஃப்ளோ இருக்குண்ணா. அந்த ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுறது, அந்த ஃப்ளோ ஜென்ரேட் ரெகுலேட்லாம் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட சூடு, அப்புறம் அதில் இருக்க சால்ட்டு இதெல்லாம். ஏன்னா சூட்டு தண்ணி வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா அதிகமான இடத்த பிடிச்சிக்கும், வால்யூம் கம்மியாகிடும். குளிர் தண்ணி என்ன பண்ணுன்னா ரொம்ப அடர்த்தி அதிகமாக இருக்கிறதால கீழே வந்துடும். ஓகேங்களா. சூடான தண்ணி மேலே வரும், அப்படியே ஆவியாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இப்படி வந்து அது வேகம் எடுத்துகிட்டு இப்படி தான் உலகத்தை சுற்றி வரும். எதுவுமே மிக்ஸ் ஆகாது, எல்லாமே தனித்தனியாக போகும். இந்த மாதிரி ஒரு கரண்ட் இருக்குங்க. ஓகேவாண்ணா. இப்போ இந்த கரண்ட்டில் எப்படி வரும், அந்த சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும், மாயாவோட கரண்ட் ஃப்ளோ ஆகுமா இல்லை தயாவோட கரண்ட் ஃப்ளோ ஆகும்? அப்போ தயா வரணும். ஓகேங்களா. உன்னையும் மறந்துனேன் அப்படின்னா தயாவை நான் மறந்துட்டேனே, எனக்கு தயவு வேணும்னு நான் கேட்கறது விட்டுனேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்களா. சாப்பாடு வந்து தயா சாப்பிடணும் நினைக்கும். ஓகே, கருணையை நீங்கள் வந்து பழகி உணவே மறந்துட்டுறாங்க இல்லையா. எந்த உணவு நீங்கள் சாப்பிடணும், பிறகு உணவு அதுவும் விட்டாங்க. இப்போ எந்த உணவு வரணும், ஆகாமிய உணவு. அதை தயவே ஒரு உணவாக நீங்கள் இது பண்ணணும். ஏன்னா அடுத்த முறை உணவு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், தன்னோட பசி வந்து குறையணும். இப்படி வச்சிருக்காரு, பிச்சை இட்டு சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபார்முலா வச்சுட்டார். ஓகேவாண்ணே. இப்படி தானே கடவுளுக்கு கிடைக்கும். ஐயோ சாமி, நான் என் வயிறு மட்டும் நிரப்பிட்டு இருக்கேனே, நான் எப்போ இந்த மாதிரி இது பண்ண போகிறேன், பொது நோக்கம் எனக்கு எப்போ வரப்போதோ அப்படின்ற மாதிரி ஒரு அலறது மாதிரி இது இந்த பாடல். ஓகேவாண்ணா. எனக்கு பேராசை அப்படி வந்து செல்ஃபிஷாக இருக்குனே, நான் செல்ஃப்லெஸ்ஸாக மாறணும் அப்படின்றாரு. ஓகேண்ணா. இப்போ அடுத்தது வயிறு வீங்கிட உண்டனன். அப்போ இதில் என்ன நமக்கு புரியுது, ஓவர்லோடிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதான் அளவோட எடுத்துக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் கிடையாது. ரொம்ப ஓவர்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரையாரிட்டி உங்களுக்கு இதில் கிடைக்கணும். முன்னாடியே இந்த பாடலை நம்ம முன்னாடி இந்த ஸ்டாங்ஸ் சொல்லிட்டு போனோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எங்கே இருக்கணும், கடவுள் மேலே இருக்கணுமா இல்லை சாப்பாடு மேலே இருக்கணுமா? ஸோ அந்த மாதிரி போயிடுங்க. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இந்த புலகத்து வாசிக்கு முதல்ல சாப்பாடுக்கு வந்து வழியை பாடுறா, அப்புறமேட்டு வேறு ஏதாவது அமைச்சிக்கலாம், டைம் டிலே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பேட்டர்னை சொல்லி தருவாங்களா உங்களுக்கு. இப்போ நம்ம அப்படி சொல்ல முடியுமா? இல்லை ஃபஸ்ட்டு கடவுளை வந்து நான் எப்படியாவது அவர் டேக் பண்ணணும், அவர் கனெக்ஷன் நான் ஏற்படுத்திக்கணும், அப்புறமேட்டு சாப்பாடு கிடச்சா கிடைக்கட்டும், அதோட இஷ்டம். ஓகேவாண்ணா. ஃபஸ்ட்டு நான் கடவுளுக்கு அமைப்பு போட்டுருக்கேன். சாப்பாடு கிடைக்கிறதோ இல்லை அப்போ என்னை உண்ண வைத்தான், உறங்க வைத்தான், ஆட வைத்தான், பாட வைத்தான்லாம் பாட வரணும்னு என் நாயகன் அப்படின்னு ஒரு பாடல் வரல. அது மாதிரி நம்ம அவருக்கு பண்ண வைப்பார். ஃபஸ்ட்டு நான் அவர்கிட்ட கனெக்ஷன் பண்ணிட்டேன். அவருமே நடக்கிறது நடக்கட்டும். ஏன்னா அதுக்கு நான் வலை வீசினேன்னா அதுக்கு டைம் ஆகிடும். நான் வலை வீசுறது என் சாமி. ஓகேங்களா. ஏன்னா அந்த வலையில் அகப்படுறது கரெக்டுங்க. அந்த பாட்டு தெரியும்னா உங்களுக்கு அன்பினும் வலை உட்படும் பரம்பொருளே அப்படின்னு. அப்போ அந்த பரம்பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. வேணும் வலைக்குட்படும் பரம்பொருளே கரெக்டானே. அப்போ கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா பரம்பொருளை வந்து நம்ம டார்கெட் பண்ணி தூக்கிடுறோம். மற்ற எதுலேயும் வந்து அவர் விடமாட்டார். ஜீவகாரணி கிடச்ச அன்புல வந்து என்ன பண்ணுவார், அவர் நம்மளுக்கு கனெக்ஷனில் ஏற்படுத்துறாரு. அப்போ வந்து சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா? நம்மளுக்கு அமுதங்கள் நிறைய வகையான அமுதங்கள் இருக்குது.
இந்த அமுதம் இருக்குது. அப்படி மேலே ஏற ஏற என்ன பண்ணுவாருன்னா ஊரதும் அமுதம் சாப்பிட்டு நீ ஒழியாதே தோழி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். ஆடியடி பந்தனில் ஊரமுதம் சாப்பிடாத, நீ வந்து உனக்கு சுரக்கும் ஊத்திடும் கண்ணீர் அப்படின்னு வரல, அந்த ஊத்துல வரும், அதுலேயே நீ சாப்பிட்டுக்கோ, உனக்கு வந்து இது பண்ணிக்கோ அப்படின்ற செல்ஃப் டிபெண்டாரு, நீ எதுக்கு வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கையேந்திர அப்படின்னு நம்மளுக்கு அந்த மாதிரி ஒன்று இருக்கா. ஏன்னா ஒரு பொருள் வந்து இருக்குதுன்னு காட்டினதுனால அதை பற்றி ஆசை வரும். ஒரு பண்டம் இருக்குதுங்க, அருப்பெரும் ஜோதி ஒரு பண்டம் வந்து இருக்குது, அருப்பெரும் ஜோதி அமுதமே அமுதம்னு ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். அப்போ அந்த அமுதம் இருக்குது, நம்ம அதை உண்ணணும் அப்படின்னு ஆசை வந்துச்சுன்னா அது உண்ண முடியும். ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற ஆசை இந்த சாப்பாடு நம்மளுக்கு போதும் அப்படின்னா அது மேலே ஆசை வராது இல்லையா. ஸோ இவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இந்த உணவுலேயே நம்ம கடவுளை பார்க்கணும். ஓகேங்களா. நான்வெஜ் உணவில் போயிட்டு சாமி நீ கொடுத்ததெல்லாம் நீ தான் அப்படி அபூரிங்க சாப்பிட்றாங்க தெரியுமா, அந்த புத்தியை நம்ம வரக்கூடாது. நம்ம வெஜ் இப்போ சாப்பிட்ற அந்த பொருளே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, சாமி நீ கொடுத்துருக்க, இது எப்போ நீ மாற்றி விட போகிறேன்னு எனக்கு தெரியல, இந்த சாப்பிட்டு வளர ஒரு பாடல சொல்லுவாருண்ணே, நான் சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் ஒளியாக மாறிடுச்சு அப்படின்னு வரும். ஓகேண்ணே. இப்போது நீங்கள் சாப்பிட்டு சாப்பாடுலாம் எப்படி போகுது, உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாரோட சாங்க சொல்கிறாருல்ல. ஸோ உண்டது வந்து மலமாக மாற்றக்கூடிய ப்ராசஸாக இப்போ ஓடிட்டு இருக்குது. தேவையில்லாத ஒரு பொருளை மாற்றுறதுக்கு தான் இப்போ எல்லா நம்ம சுற்றி இருக்கிற பொருள்லாம் அப்படி தானே மாற்றுது. நம்ம பிளான்ஸில் கூட பார்த்துருவோம் இல்லையா, சூரியனில் வர கதிர்களில் அதுக்கு தேவையான கதிர்கள்லாம் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத பச்சையை மட்டும் வெளியே விட்டுருது. அப்போ பச்சை தெரியாதெல்லாம் இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய பற்றி படிச்சிருக்கோம், நிறைய பற்றி படிச்சிருக்கோம். ஓகேவானே. இப்போ வந்து நம்மளுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்குது. இன்பம் ஒட்டாத கடவுளோட அந்த இன்பமோ அவள் விளக்கமோ ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்குது இந்த செயற்கை, மாயா செயற்கை. இப்போ நம்ம தயாவாக மாறணும்னா நம்மளுக்கு இயற்கையோட இன்பமோ அதோட விளக்கமும் கிடைக்கும் இல்லைன்னா இப்போ அதை நோக்கி நம்ம போகணும். அப்போ தான் வந்து இல்லை அதுக்காக தான் சொல்கிறார், வயிறு வீங்கிட உண்டனேன்னு எந்தாய், இப்போ நான் விளக்கத்தை எப்படி பெறுறது, நான் அந்த உண்மையை இன்பத்தை நான் எப்படி அடையிறதுன்ற மாதிரி ஒரு கவலை வந்துருச்சு அவருக்கு. அடுத்த பாடல். கீரையே விரும்பேன் பருப்போடு கலந்த கீரையே விரும்பினேன், வெறுந்தன் நீரையே விரும்பேன், தெங்கிலங்காயின் நீரையே விரும்பினேன், உணவில் ஆரையே எனக்கு நிகர் என புகழ்வேன், ஐயவோ அடிசிறு நாயேன் பேரையே உரைக்கில் இது பண்ணி சொல்லிட்டு பாருங்க, தவம் எல்லாம் ஓட்டம் பிடிக்குமே என் செய்வேன் என் தாய். இந்த பாடல் மாதிரி நம்ம உண்டை பாட்டு ஒரு மாதிரி பார்த்துருக்கோம். இந்த சாப்பாடு மேலே ஆசை வந்துச்சுன்னா ஒரு தவம் பண்ணுறாங்கல்ல, அவங்க பண்ண அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து புளி ஆற்றுல கரைச்சா எப்படி எல்லாமே சதுரி போயிடுமோ அந்த அளவுக்கு அவங்க கான்சன்ட்ரேஷன் தவம் வலிமை உடஞ்சி போயிடும் அப்புறமா ஒரு பாடலை சேர்த்துருக்காருல்ல. இதுலேயும் அதே மாதிரி ஒரு சின்ன லைனில் சொல்கிற மாதிரி இருக்காரு. அது அறிஞர்கள் சொல்கிற மாதிரி அப்படி இவர் சொல்லிருப்பாரு. அப்போது நிறைய பேர் அது சொல்லியிருக்காங்க, நீங்கள் உணவு கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அந்த மாதிரி இருக்க முடியுதா? ஏன்னா சாதாரண கீரை நிறைய பேர் சாப்பிடுவாங்களா இல்லை பருப்பு போட்ட கீரை சாப்பிடுவாங்களா? பருப்பு இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அது. நான் வந்து இந்த பிராமன் வீட்லாம் சாப்பிட்ருக்கேன், பருப்பு போட்டு கீரையை போட்டாங்கன்னா அந்த கசப்பு தன்மை இல்லைண்ணா, நல்ல ஒரு செம்ம டேஸ்டியான ஒரு ப்ராடக்டாக அது இருக்குது. ஸோ அது வந்து நம்ம விரும்பி உண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அது மேலே எப்படி வந்து ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த ஆசை நீ அதிகமாக இதில் சிந்தனையை செலுத்துறியாடா, நீ வந்து வேற ஆசைப்பட வேண்டாம்டா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு. ஏன்னா மனுஷன் வந்து என்ன பண்ணோம்னா மாற்றிக்கக்கூடிய ஆளுன்னு, இங்கே மரம்னா அதை மாற்ற முடியும் கடை. ஆனால் மனுஷனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேங்களா. அவன் ஆசைப்படுறான், சரி கட்டு தான் கீரை வந்து ரொம்ப கசக்குது. ஓகேங்களா. அதில் பருப்பு போட்டு சாப்பிட்டோம்னா பருப்பும் ஒரு நல்ல டிஷ், ப்ரோட்டீனான ஒரு டிஷ்ஷு. கீரையில் வந்து அந்த அயனு அந்த மாதிரி மினரல்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு நல்ல கலவை தான், நல்ல சேர்ப்பு தான். ஆனால் அது ஏன் வந்து அதில் ரொம்ப ஆசைப்படாது, ஏன்னா நம்ம இந்த ஊனை நம்ம கட்டிக்காக போகிறது கிடையாது. ரொம்ப நாள் நம்மளுக்கு ஒளி உடம்பு கிடைக்க போகுது. ஓகேங்களா. நம்ம அது மேலே ஆசை வந்துடும்ன்ற மாதிரி நம்மளுக்கு மறைமுகமாக சொல்கிற மாதிரி ஒரு பாடல தெரியும். ஓகேவாண்ணே. கீரை விரும்பினேன், அது கீரையை விரும்பேன் பருப்போடு கலந்த கீரையை விரும்பி. அடுத்த லைன் வந்து நீரை, வெறும் நீரை, குடிநீரை மட்டும், வெறும் நீரையே, வெறும் தண்ணீர், தெங்கிலங்காயின் நீரையே விரும்பி. அது வந்து என்ன பண்ணணும், ஒரு மரத்தை வச்சு இடத்த ஆக்கிரமிச்சு நீ இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஓகேங்கண்ணா. தென்னை மர தோப்பெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு இடம் இதாகுது இல்லையா, அதுக்கு ஒரு தோப்புக்கு இடம் வேணும், தண்ணி போடணும், விவசாயி அதுக்குன்னு வேலை செய்யணும். அதுக்கு விவசாயம் பண்ணனா அவன் என்ன பண்ணணும், கடவுள் மேலே சிந்தனை காட்ட முடியுமா, அவன் இதில் விவசாயத்தில் போயிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பல லைன் நம்மளுக்கு அது வருதுன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிச்சிட்டிங்க நீங்கள் அந்த இந்த நீரோட அந்த நீர் வந்து உங்களுக்கு உயிர் ரொம்ப நாள் ஓட்டுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படி தானே. ஏன்னா சில பேர் இளநீரை வச்சுக்கிட்டே நிறைய பேர் உயிர்ந்துருக்காங்கல்ல, இப்போ தீவில் அடிச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா, அவங்க வெறும் இளநீரை வச்சுக்கிட்டே ரொம்ப நாள் உயிர் வந்திருக்காங்க.
ஓகேங்களா, வேறு எந்த சாப்பாடும் இல்லை, இளநீர் மட்டும். ஓகேங்களா, அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா, இளநீர் சாப்பிட வேணும்னு சொல்லிட்டு வளர்றீங்க சொல்லலை. எத்தனை நாளைக்கு சாப்பிட போகிறீங்க? அதை உங்களுக்கு நல்லது தான், பாடிக்கு சிலது குளிர் தருது, அதெல்லாம் பண்ணுறது தான். பட் எத்தனை நாளைக்கு அதை விரும்ப போகிறீங்க? அதை சீக்கிரமாக நீங்கள் விட்டுட்டு வேறு, ஏன்னா விடுறதால வந்து நன்மை கிடைக்குமா கிடைக்காதுண்ணே. ஒரு பொருளை நீங்கள் விடுறதால நன்மை கிடைக்குமா கிடைக்காது? எந்த மாதிரி நன்மை கிடைச்சிருக்கும் உங்களுக்கு? அதை விட ஒரு படி மேலே தான் கிடைக்காது. அப்படி தானே சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஸ்பேஸில் நம்ம ட்ராவல் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், ராக்கெட்டு பண்ணணும்னா அதுக்கு சில காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கணும். இந்த ப்ரொப்பலர் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த கேஸ் ஏற்றிட்டு போகிற எல்லா கேஸையும் ஏற்றிட்டு போகிற அளவுக்கு ஓரளவுக்கு அது தேவைப்படுது. அதுக்கப்புறமேட்டு அதை நம்ம ட்ராவல் பண்ண முடியாது, தூக்கிட்டு சுமக்க முடியாது, அதை கைட்டு விட்டுரும். ஓகேங்களா, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது இல்லைன்னா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு வச்சுக்கணும். இந்த இதெல்லாம் பருப்பு போட்டு சாப்பிட்றியா ஓகே, தேங்காய் சாப்பிட்றியா, அந்த இளநீர் சாப்பிட்றியா ஓகே. ஆனால் அது வேணும் நம்ம அது ஒட்டற முடியாது. கிடைக்கிற நேரத்து கிடைக்கணும், இல்லை போட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம அது பட்டும் படாமல் அதோட இதில் போயிடணும். ஒட்டாமல் இருக்கிறது நம்ம நல்லா பழகிக்கணும். இதெல்லாம் வளர ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம விட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடும். ஓகேங்களா, அதில் இதெல்லாம் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்மளுக்கு ஒரு அறிகுறி காட்டாது. அடுத்தது உணவில் ஆரையே எனக்கு நிகர் எனக்கு இது மாதிரி சொல்லக்கூடாதுங்க. நான் சாப்பாடே கிடையாது. நான் நீரில் இருக்க சாப்பிடுவேன், நிலத்தில் இருக்க சாப்பிடுவேன், காற்றுல பறக்கிறத சாப்பிடுவேன், எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்றது கிடையாதுன்ற மாதிரி அந்த இதுக்கு ஜம்மு அடிப்பாங்க தெரியுமா சில பேர், கடந்து சாப்பிட்றது சில ஆளுங்க இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாட்டு ராமன் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்கல்ல, சாப்பாட்டுக்காக தான் நான் ஆண்டா கடவுள் ஏன் தெரியுமா நம்ம படைச்சாரு, சாப்பிட்றதுக்காக தான் படைச்சாரு அப்படி சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்லாங்கிங் மாற்றுறது வளருது. நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம வேதத்தை படிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அந்த மந்திரத்தை சொல்லிட்டோன்னா அப்புறம் வேறு ஆளாகிடும். நம்ம அருட்பெருஞ்சோதியோட ஆளை நம்ம ஆடுறது கஷ்டமாயிடும். நம்ம இந்த கிளப்லேயே இருக்கணும், அந்த கிளப்புக்கு நம்ம ஒரு தாவிடக்கூடாது. ஓகேவாண்ணா, அதனால நம்ம அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறவே கூடாது. நான் என்ன சாப்பிட்றேன், நான் சாப்பிட்ற மாதிரி யாரா சாப்பிடுவா, அந்த வார்த்தைகளை நம்ம இது அதை பண்ணாங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் குறையும். ஓகேவாண்ணா, டைம் டிலே ஆகும். வள்ளலார் வந்து அதாவது வள்ளலோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து டைம் டிலே. ஐயோ அடிசிறு நாயே, இந்த மாதிரி பண்ணால் அடிசிறு நாய் மாதிரி ஆகிடுவானே. ஐயோ டிபெண்ட் ஆகிட்டேன் நானே, இவ்வளோ எல்லாத்துலேயும் எனக்கு வாய் வைக்கணும்னு ஆசைப்பட்டேனே அப்படின்ற மாதிரி அவர் கவலை அவ்வளோ. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. இப்போ ஞானியோட உடம்புல இப்போ கவலை ஏற்படுது, அந்த கவலையை நம்மளை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்மளே இப்போ யோசிப்போம்ல ஒரு சில நேரத்தில், ஐயோ ஆமாட்டா நம்ம எதுக்குற அவ்வளோ அதுக்கு தத்தளிக்கிறோம், நம்ம கடவுள் மேலே அடையணும்னு ஆசைப்படணும் இல்லையா, நம்ம எதுக்கு இந்த சாப்பாடுலாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுருக்கோம். ஏன்னா நாளைக்கு நம்மளோட ஒய்ஃபோ இல்லை நம்ம சம்மந்தப்பட்டாலும் இதெல்லாம் செய்யாமல் இருக்கலாம். ஓகேங்கண்ணே, அப்போ நம்ம மேலே கோவப்படாமல் இருக்கலாம்ல. இதெல்லாம் நம்ம கேட்டவொடனே இதுக்கு வந்து மருந்து, இதெல்லாம் ஒரு ஞானம் மருந்துன்னு. இந்த மாதிரி அடிசரி அந்த நாய் மாதிரி தான் என்னோட மூளை இருக்கிறது அவர் சொல்லாமல் காட்டுற பாருங்க. ஏன்னா நம்ம சைக்காலஜி அப்படின்னா வர மாதிரி இருக்குது. ஓகேவாண்ணே, இப்போ நான் என்ன பண்ணோம், நல்லா சோஷியலாக பிஹேவியர் பண்ணணும்ல. என்ன கிடைக்குதோ அது பக்கத்தில் இருக்க சாப்பிட்டுட்டு எனக்கு அது இல்லாமல் அது கேட்கும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்கும் இல்லையா. அந்த மாதிரிலாம் வச்சிருக்காருண்ணே. நம்மளுக்கு நம்ம இன்னும் சைக்காலஜி பற்றி அதை பற்றி பெருசாக விசாரணை பண்ணால் அதை பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ மேலோட்டு இது பண்ணுறதால இப்போ சைக்காலஜி ஸ்டேட் வந்து நம்மளுக்கு நாயோட சைக்காலஜி மாதிரி இருக்குது. எல்லாத்துலேயும் வாய் வைக்கணும். ஆனால் நாயகனோட சைக்காலஜியாக நம்ம மாறிச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம், எல்லாத்துலேயும் வாய் வைப்போமா? நாயகனோட சைக்காலஜியாக நமக்கு மாறிடுச்சுன்னா நாயகம் எல்லாத்துலேயும் வந்தால் வாய் வைப்போம். இல்லை நாயகனோடதுண்ணே, நாயகன் இப்போ நாயோடது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மாயா கொடுத்து வச்சிருக்கு. தயாவோடது வந்து நம்மளுக்கு அதோட இதுக்கு ஆக்டிவிட்டி கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, சும்மா இருக்கிற சுகத்துக்கு வந்துடும். அதில் வந்து இதில் சும்மா இருக்க முடியாது, நாய் மாதிரி நம்ம எல்லாருக்குமே சீட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதில் சும்மா இருக்கிற சுகம் கிடைக்கும். அது வந்து டிஃப்ரெண்ட். இந்த வெளிக்கும் அந்த வெளிக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. மாய வெளிக்கும் தயா வெளிக்கும் சுகோதய வெளி அப்படின்னு சொல்லுவார். அந்த தயத்தில் வந்து உங்களுக்கு என்ன சுகம் வந்து உதயமாகும். ஓகேவாண்ணே, இந்த மாதிரியான வளர் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாருண்ணே. ஏன்னா பொய் சொல்கிறவங்க வந்து எங்கே மாற்றிக்கிட்டு மயக்க நிலையில் மாற்றிடுவாங்க இல்லையா. ஆனால் வளருக்கு அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது. எல்லா இடத்தையும் கரெக்டாக கனெக்ஷன் பண்ணி வைப்பார். ஏன்னா அவங்க மகன்கள் வந்து குழம்பிடவே கூடாது. நம்ம ஆளுங்க வந்துக்கிட்டாங்கன்னா அப்படியே பிடிச்சி வந்துடணும், அவ்வளோதான். ஓகேவாண்ணே, படிச்சிடலாம் முடிஞ்சிடலாம் பட்டிடலாம் சுகமேன்னு சொல்கிற ஒரு பாட்டில். அப்போ ஒரு தடவை படிக்க ஆரம்பிச்சோம்னா வந்து அவன் உணர்வு கொடுத்து அவனை பற்றிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அவனை அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. அடுத்த என்ன வருது, அதான் அடுத்து பேரையே உரைக்கில் தவமெல்லாம் ஓட்டம் பிடிக்குமே என் செய்வேன் என் தான். இதில் வந்து அதான் கான்சன்ட்ரேஷன் வந்து டிஸ்ட்ராக்ஷன். பல வகையான உணவு சாப்பிடணும்னு ஆசை வந்தது இல்லையா. இப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுது. ஒரே ஆள் அருட்பெருஞ்சோதி மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்ற அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகிடுது.
ஸோ என் செய்வேன் எந்தாய், எனக்கு இந்த மாதிரி மாய உடம்புல மாட்டிக்கிட்டு இருக்கேனே, எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை கொடுத்து இது பண்ணிடு. அதுக்கு அவரு என்ன கேட்குறாரு, நான் உனக்கு விடுதலை தரணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அது அருப்பெருஞ்சோதியாண்டவரா? அருப்பெருஞ்சோதியாண்டவர் மனுஷனாக இருக்கிற ஜீவர்கள்ட்ட என்ன விரும்புறாரு? ஜீவகாரண்யம் பண்ணுங்க. அவர் விருப்பு இல்லைன்னு சில பேர் வாதாடலாம், அது வளராதுன்னு சொல்லிருக்காரு, ஆமா இல்லை அப்படின்னு. பட் அவருக்குன்னு ஒரு லைன் இருக்குது. ஏன்னா அவர் நம்மளை இங்கே படிச்சு விட்டது சும்மா இங்கேவே சுற்றிட்டு இருந்துச்சுக்கா, அப்படி அதுக்காக தான் அவர் விரும்புறாரு, ஏதோ ஒரு லைனை விரும்புறாரு, சுத்த சிவ சன்மார்க்கத்தை விரும்புறாரு. அப்போது அந்த லைனை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, நீ ஜீவகாரண்யம் பண்ணி அடுத்த உயிர்களை வந்து உன்னால் விடுதலை படுத்த முடியுமா? சிறையில் மாட்டிகிட்டு இருக்க உயிர்கள், கயிறில் மாட்டிக்கிட்டு இருக்க உயிர்கள், ஏதோ ஒரு கவலையில் அஞ்ஞானத்தில் மாட்டிகிட்டு இருக்க உயிர்கள், ஞானம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் உன்னால் என்னோட புக்கை நீ படிக்க வைக்க முடியுமா? இப்போ ஒருத்தர் வந்து இப்போ புக்கு கேட்டார் இல்லையா, இப்போ அவர் வந்து புக்கு கேட்டார்னா அவருக்கு படித்தவொடனே விளங்க போகுதா? அவ்வளோவா விளங்காது. பட் அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக அது உணர்வார், ஆமாம் ஏன் வந்து விளங்க மாட்டேங்குது, அப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், எதையோ ஒன்று பற்றணும் அப்படின்னும் போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி நினைக்க ஆரம்பிப்பாங்க. நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறமேட்டு கரெக்டாக பற்றிடுவாங்க. ஏன்னா முன்னும் போக்குவரத்து மாதிரி இருக்க மாட்டாங்க. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நாளே முன்னாடிலாம் நான் நிறைய சாப்பிட்டு இருந்தேன், இப்போ நான் ஒரே ஒரு தடவை சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் கூட அதில் போயிடுது இல்லையா உங்களுக்கு? அது என்ன ஒரே ஒரு தடவை, இப்போ ஒரே ஒரு இது மட்டும் போதுமா, இந்த வாட்டி மட்டும் கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிடும். அப்புறம் ஏன்னா நம்ம கொலைக்கு அடிமையாயிடுறோம் இல்லையா, அப்போது நம்மளுக்கும் எதிர்வினையாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வினையை சீக்கிரமாக மாற்றி கொடுக்குற ஆள் யாருன்னு இந்த பிரபஞ்சத்தில், வினையை சீக்கிரமாக அறுத்து கொடுக்குற ஆள் யார்? அதுதான் அவார்த்தல்ல பாடல இப்படி நம்மளுக்கு விளையாட போடுறாரு. இவ்வளோ எனக்கு இருக்குது, ஆனால் எனக்கு அறுத்து கொடு அப்படின்ற மாதிரி எந்தாயை கேட்குறாரு. ஏன்னா எந்தாய் வந்து அறுத்து கொடுக்குற ஆள் போடுறது. ஸோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும். அடுத்த பாடல்னா, பாலிலே கலந்த சோறினில் விரைந்தே பத்தியால் ஒரு பெரு வயிற்று, சாலிலே அடைக்க தடைப்படேன், வாழை தகு பலா வாழை வாங்க வாங்கண்ணே. சங்கர் இருக்காரு, கை கழிட்டுறீங்களா? வாங்க கழிட்டோம். பாலிலே கலந்த சோறினில் நிறைந்தே பத்தியால் ஒரு பெரு வயிற்று, சாலிலே அடைக்க தடைப்படேன், வாழை தகு பலாமா முதற் பழத்தின், வாழைத்தகு பலா மாமுதற் பழத்தின், தோளிலே எனினும் கிள்ளி ஒரு சிறிதும் சூழ்ந்தவர்க்கு ஈந்திட துணியேன், வாலிலேன் இருக்கில் வனத்திலே இருக்க வாய்ப்புலேன், என் செய்வேன் என் தாய். புரியுதானே என்னன்னு? செம்ம ஞானத்தில் இறக்குறாருன்னு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, முன்னாடியே சொல்ற லைன்ஸ் மாதிரி தான், பாலிலே கலந்த சோறில் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. பாலில் கலந்த சோறு வந்து உங்களுக்கு நல்ல இது கொடுக்குமா கொடுக்காதுங்க? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குமா? இந்த மாயா உடம்புக்கு கொடுக்காது, ஒரு திருப்தியை கொடுக்காது, சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஆனால் சில நிறைய பேர் அதான் அதை சாப்பிட்றாங்க இல்லையா, அப்போ சில பேரும் டேஸ்ட் மாறுது அப்படின்னு வச்சுக்காங்க. ஆனால் ஆவரேஜாக வந்து என்ன பண்ணுதுன்னா, பால் சோறு வந்து சாப்பிட்றது ஆசைப்படுறாங்க. என்ன எனர்ஜி கொடுக்குது உங்களுக்கு, அந்த சட்டேஷன் வயிறு ஓகே இது பற்றிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுக்கும் தெரியுமா? அதனால அந்த சோறை சாப்பிட்றதுக்கு சில பேர் ஆசைப்படுவாங்க. ஓகே, ஏன்னா இந்த பாலன்றது உங்களுக்கு என்னென்ன, இது வளர ஞானியம் இல்லையா, அதனால அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுவாக சொல்லுவார். நம்மளுக்கு என்ன பால் தோண வருது? இந்த காமத்து பால் இருக்கு இல்லையா, நம்ம அதை கூட சொல்லலாம். சோறுன்றது எனர்ஜி தருது, ஆனால் செக்ஷுவல் எனர்ஜி டேப் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு நாலேஜ் கிடையாது, இது பண்ணுறது அப்படி கூட வச்சுக்கலாம். குடிக்கிற தண்ணி தான் நான் குடிக்கிற இது வேணாம். ஓகேண்ணே, இப்போ உங்களுக்கு புரியுதானே? ஏன்னா வள்ளலார் எந்த பால் சொல்கிறாரு, எந்த பால் நம்ம சாப்பிட்ணும்? இங்கே வாங்கண்ணா, இங்கே வாங்க. உட்காந்துட்டாரா? ஓகே, என்ன நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, அவர் டிஸ்டர்ப் பண்ண சொல்லுவார். ஸோ பாலின கதிர் பரப்பி அப்படின்னு வரணும் ஒரு பாடலில். அவரோட பாலே வந்து எப்படி கதிரில் இருக்குமா, ரேடியேஷன்ஸ். இப்போ அருட்பெருஞ்சோதியோட பால் வந்து ரேடியேஷன், ஆனால் பூலோகத்தில் இருக்க பால் ரேடியேஷனா இல்லை, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, அதை இது கெமிக்கல்ஸ் தானே, வாட்டர், அப்புறம் அந்த ப்ரோட்டீன்ஸ், மில்க் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் கலந்துருக்கும் இல்லையா, ஃபேட்ஸ் இருக்கும்.
ஸோ இதெல்லாம் கலந்து வந்து உங்களுக்கு என்ன பண்ணும்? காம இதை ஏற்றுமா இல்லை காருண்யத்தை ஏற்றுமா? காமத்தை தான் உண்டு பண்ணும் அதிகம். அதுதான் நம்ம இப்போ உண்டு பண்ணுற ஆள் யார் அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? காருண்யத்தை உண்டு பண்ணி கொடுக்குற ஆள் யாருன்னு வள்ளலும் பண்ணலாம், அருள் புரிஞ்சதையும் பண்ணலாம். ஓகே வேணா 2 பேரும் வந்து அந்த தகுதி வாய்ந்தவங்க. நம்ம தெய்வீகத்தை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டேப் பண்ணணும். ஓகேண்ணா. ஸோ கதிர்களை நம்ம வாங்கணும்னா இந்த பாலை நம்ம வந்து இந்த பால் உணர்ச்சியும் இந்த பாலியல் தடுமாற்றங்களும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஒரு போட்டியில் வந்து நம்ம விளையாடும் போது அந்த பந்தை எப்படி அடிக்கணும்னு கரெக்டாக நம்ம பார்க்கணும் இல்லையா? சும்மா சாதாரணமாக நம்ம அந்த வீசில் அந்த பந்து பட்டு கரெக்டான இடத்துக்கு நம்ம நினச்ச இடத்துக்குலாம் போயிடாது, நம்ம ஜெயிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் அதை பிடிக்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க, உங்களை அடிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு அப்படி தான் படைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து மீண்டு வரணும்னா நம்மளுக்கு எப்படி வர முடியும்? அறிவு வரணும். ஓகேங்களா? நம்ம எப்படி பாலை தரணும், எப்படி நம்ம இது பண்ணணும், அறிவு வரணும். அடுத்து அன்பு. அன்பு எதுக்கு? அன்பு எதுக்கு தேவைப்படுது? உங்களுக்கு அன்பால உங்களுக்கு என்ன சாதிக்கலாம்? ஏன் அன்பு 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 அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? இல்லை, அந்த கிரிக்கெட் விளையாடுற இடத்துல அன்பை பற்றி பேசுறீங்களா, பொதுவாக பேசுறீங்களா? கிரிக்கெட் விளையாடுற இடத்துலையும் சொல்லுங்க. இந்த இடத்துல அன்புக்கு என்ன வேலை இருக்குது? எப்படி இது பண்ணலாம்? சும்மா ஆட்டம் விளையாடும் போது யாராவது கோவப்பட்டாங்கன்னா அவங்கள அன்பாக பேசி சால்வ் பண்ணிக்கலாம், அதான் செய்யலாம். அப்படி சொல்கிறீங்களா? ஓகே. நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு அன்புன்றது நம்ம எலும்பெல்லாம் என்ன பண்ணணும்னா இன்டிகிரேட் ஆகுது. நம்ம எண்ணங்கள்லாம் இன்டிகிரேட் ஆகுறது வந்து காரணின்னு வச்சுக்கலாம். நம்ம உடம்புல இருக்க எலும்புலாம் இன்டிகிரேட் ஆகுறது அன்புன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் என்ன பண்ணணும்னா நம்ம ஒருமணி நிலைமை வந்து அந்த பால் வந்து எப்படி தட்டணும்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல. ஓகேங்களா? ஸ்வீட் ஸ்பாட் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? அது கூட நல்ல உறவு இருக்குது. ஸ்வீட் ஸ்பாட் எல்லாம் இனிக்கிற ஒரு லைன். கண்டு கொண்டேன், கணிந்து கொண்டேன். ஃபஸ்ட்டு கண்டு கொண்டணும்னா அறிவு வேணும். இந்த பாலை இந்த இடத்துல லாக் பண்ணால் தான் நம்ம கரெக்டான இடத்த அடிக்க முடியும். ஸோ அந்த இடத்த கண்டு வச்சுக்கணும். ஓகேங்கண்ணா? அடுத்தது அதுதான் கண்ணோட்டம்னு ஜீவகாண்டி மூலியமாக உங்களுக்கு கண்ணோட்டம் வளரும். கண்ணோட்டம் வளர்ந்து வளர்ந்து என்ன ஆகிடும்? அன்பாலும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஓகேண்ணா, உங்களுக்கு இது வந்து கண்ணோட்டம் வளர்ந்துடும். அடுத்தது அன்பாலும் உங்களுக்கு உரிமையை வரும். ஓகேண்ணா? உரிமையை பற்றி கேள்விப்பட்டீங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 இதுன்னு வாங்கினா 2 மூளை பகுதியும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒன்று வந்து என்ன பண்ணணும்னா ஜென்ரலாக அப்படியே மேலோட்டமாக சப்கான்ஷியஸாக சொல்லிவிடும். நேற்று என்ன நினச்சோம், அப்படியே ரொட்டீனாக எல்லா இன்ஃபர்மேஷன் நிறைய வந்துட்டு இல்லை, அதில் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே மேலே அப்படி சொல்லிடும். ஓகேங்களா? தப்புன்னு அதை அலசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆஹா நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் எங்கே அப்படின்னு. அது 2வது மூளை. அது எப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ். அது ரொம்ப டப்புன்னு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாது. அது நீங்கள் அலசணும். நினைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வளர சொல்கிறாங்கல்ல, ஃபஸ்ட்டு அதை திங்க் பண்ணணும். அதுக்கு அது எனர்ஜி டைம் அதெல்லாம் ஒதுக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதை ஒருமைப்படுத்தி அது ஓரளவுக்கு நீங்கள் ஒரு இதுக்கு நிலைமைப்படுத்தி அப்புறமேட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அது ஜென்ரலாக பண்ண முடியும். அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும் யோசிக்க தேவையில்லை. இப்போது சகுந்தலா தேவிலாம் நாங்கள் தெரியுமா? அவங்க மேத்தமேட்டிக்ஸ் செம்ம ஃபாஸ்ட்டாக போடுவாங்க. அவங்க சின்ன வயசில் இந்த மாதிரி மனக்கணக்கெலாம் பண்ணிட்டுருக்காங்க. கடன் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதில் எவால்வ் ஆகிட்டாங்க. நம்ம இப்போ சொல்லணும்னா நம்ம கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம 13 இன்ட்டு இது இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு லெவலில் சொல்லுவாங்கல்ல, அவங்க அந்த டைம் தேவையில்லை. அவங்க சொன்னீங்கன்னாலே டப்புன்னு அந்த நம்பரை அது இது பண்ணி அது மேத்தமெட்டிக்ஸ் போட்டு முடிச்சிருவாங்க அவங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இதையும் கண்ணோட்டமும் உரிமையும் வந்து உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு. அதனால உபகாரம் சக்தி வந்து உங்களுக்கு செம்ம சக்தியில் ஹையில் இருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணோம்? இந்த பாலியில் வந்து நம்ம இது பண்ணிட்டோம்னா அந்த கலந்த சோற்றில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? விரைந்து பத்தியால் ஒரு பெரு வயிற்று சாலிலே அடைக்க தடைபடேன். பத்தின்றது என்ன அர்த்தம்? பக்தியா? கரெக்டுண்ணா. ஏன்னா வளர அப்படியே சொல்கிறது. பத்தின்றது பத்திக்கு பற்று. ஓகேங்கண்ணா? அதில் வந்து எனக்கு உண்டான உஷ்ணம், நான் அதுலேயே நான் இருந்துட்டேன், தங்கிட்டேன். ஓகேங்கண்ணா? நம்ம இங்கே எப்படி உஷ்ணத்தை ஏற்படுத்தணும்? இங்கே எப்படி ஏற்படுத்தணும்? கண்ணோட்டம் நம்ம என்ன தெரியுது? இந்த உலகத்தில் என்னென்னலாம் பார்க்கணும், நம்ம எதெல்லாம் பார்க்கணும்னா எதெல்லாம் நம்ம ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிற இடம். இப்போது கருணை இல்லாமல் நீங்கள் வந்து காதலை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் பாடியெல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஆனால் ஸ்வீட் ஸ்பாட் கிடையாது, இனிப்பு கிடைக்காது. ஓகேவாண்ணா? அதனால உங்களுக்கு ரிவார்டு கம்மியாகிடும். ஓகேண்ணா? சும்மா ஏன்னா ஆடலாம், ஆக்சிடென்டெல்லாம் ஆகலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு இன்டென்ஷனலாக ஆட முடியாது. அறிவு ரொம்ப அதிகமாக இல்லை, அதனால கொஞ்சம் ஓரளவு தான் ஆட முடியும். அதாவது நீங்கள் உங்களை தடுத்துக்க முடியும்.
அந்த சூழ்நிலை அருளியெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. இது சூழ்நிலையும் மாற்ற சக்தி எதுக்கு இருக்குது? சூழ்நிலையும் மாற்ற சக்தி எதுக்குன்னு இருக்குது? அன்புக்கு இருக்குதா இல்லை ஜீவகாரணம் இருக்கா? ரெண்டுமே இருக்குது. ஜீவகாரணத்துக்கு தானே இருக்குது. ஆமாண்ணே. ஏன்னா இந்த ஜீவகாரணமே மொத்தமாக சூழ்நிலை தான். சரிங்களா? இந்த நம்ம சூழலில் வந்து கொலை நடந்துட்டு இருந்துச்சுன்னா நம்மளால ஜீவகாரணம் இது பண்ண முடியுமா, வெளிப்படுத்த முடியுமா? சண்டை சச்சரமாக தானே இருக்கும். ஆனால் ஒரு சாந்த சர்க்குரு நம்மளை எப்படி நினைப்பாரு, அவரோட சங்கத்தில் எப்படி இருக்குன்னு நினைப்பாருங்க. ஜீவகாரணமாக இருக்குங்க. எல்லாரும் பீஸாக பிரதர் விட்டா இருக்கணும்னு நினைப்பாரு. ஆனால் அன்பு எங்கே காட்ட சொல்கிறாரு? காதல் என்கிட்ட மட்டும்தான் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதம் சொல்லி சொல்கிறார். அன்பு வந்து நீங்கள் எல்லார்கிட்டையும் காட்ட முடியாது. ஏன்னா அவங்களோட ப்ரைவேட்டு பர்சனல் விஷயத்தில் எங்கள் எதுவும் ஷேர் பண்ணுங்க. இப்போ கதறது அதெல்லாம் என்கிட்ட பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டு நான் பண்ணுறது, அவங்ககிட்ட போய் கதறக்கூடாது. எனக்கு தா 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 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது இல்லை, அவனை போய் அடிக்கிறது நெறிகிறது அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் என்கிட்ட வந்து கேளுங்க. ஏன்னா நான் தான் அவங்களை படைச்சவன், நம்மளுக்கு தான் அதிகமாக இது இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அவங்ககிட்ட போய்ட்டு அதிகமாக இந்த அவனோட ப்ராப்பர்ட்டியை இடம் போடுறது, அவங்ககிட்ட வந்து நீங்கள் இது பண்ணுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கலந்து அன்பு வந்து இங்கே வேறு இடத்துல போயிடுதுங்க. பாலில் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பாலுக்கு இப்போ நம்ம எதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்ம பாலுக்கு இவ்வளோ பெரிய மிஷின் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகேண்ணா? மாடை யூஸ் பண்ணுறோம். மாடுக்கு பிரசவம் பார்த்து அது வழியில் அதில் மாட்டை வச்சு கயிறு போட்டு அதில் இது பண்ணி கழுத்துறது, அதோட குழந்தைய பிரித்து அதை வந்து அதை தோலை உரித்து தொங்க போட்டு அதை இதில் பஸ்ஸில், ட்ரெயினில், பிளெயினில், காரில் எல்லாத்துலேயும் போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கோம். சொல்லுங்கள். எஃப்எம்மா? இல்லை அது ஒரு சில பொருள்லாம் வாங்கணும், நீங்கள் கொஞ்சம் வாங்கி வந்து கொடுங்க. எனக்கு கடை போடுற நேரம் இல்லை. ஆமாம், பசங்க வந்து யாராவது வாங்கி வந்து அந்த சுவிட்சு ஒயரு வாங்க. நீங்கள் வந்து நான் இன்னும் கடை பக்கமே போகல. சரி வாங்க, கடைக்கு வாங்க. நான் இப்போ நீங்கள் நான் வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன். வந்துட்டு ஃபோன். இப்போ வந்து ஒரு வீகன் ஆக்டிவிஷன் மாதிரி வச்சுக்கலாங்க, ஒரு அனிமல் லிபரேஷன் ஆக்டிவிஷன். நாங்கள் வந்து பசுவை வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்த்துப்போம், குடும்பத்தார் மாதிரி பார்த்துப்போம்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மையான? அது இங்கே வந்ததுக்கு அப்புறம் உண்மை இல்லை. ஐயோ, எவ்வளோ பெரிய அபாண்டமான ஒருனாப்பா முன்னாடி. ஓகே, முன்னாடி எனக்கு தெரியாது. முன்னாடி தெரியாமல் பண்ணுறதுலாம் அது நம்ம அதான் கண்ணோட்டம் வரல. கண்ணோட்டம் வராதால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? உரிமையே வரல. ஏன்னா அவங்க பக்தியாக குங்குமம்லாம் வச்சு குளிப்பாட்டி குங்குமம் அன்பாடு நம்ம என்ன பண்ணுறோம், ரைட்டு ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அது பொய்ன்றது எனக்கு தெரிஞ்சு. இதுக்காக தான் ஜீவகாரணம் தேவைப்படுது. நம்ம அன்பாலாம் மயங்கிட்டோம் தெரியுமா? நம்ம அன்பு காமத்தால் நம்ம மயங்கிடுறோம். நாங்கள் அங்கே விழுந்துடுறோம். அன்பை வந்து நம்ம வச்சு நம்ம சமயத்தில் வச்சோன்னா சமயக்குழி மாட்டிக்கிட்டோம். சாப்பாட்டுன்னா சாப்பாட்டு குழி அங்கே மாட்டிக்கிட்டோம். ஸோ லவ்வை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபில்டர் பண்ணணும். உங்ககிட்ட யாருக்கிட்டையும் எனக்கு லவ் கிடையாது, எனக்கு ஆண்டவன் மேலே மட்டும்தான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துக்கணும். ஆமாம் தலைவா, நான் இதெல்லாம் கூட இல்லாமல் நான் இருந்துருவேன், நீ இல்லாமல் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நடிச்சாவது காட்டணும். நடிச்சு காட்டுறதுனால நம்மளுக்கு நன்மை வருதா இல்லையா? அது உண்மையான நடிப்புனேன். ஏன்னா நம்ம பொய்யான ஆளுங்க. இந்த உலகத்தில் நம்ம கொடுக்கப்படுற டைம் வந்து ரொம்ப கம்மி. ஒரு 70 வருஷமோ 80 வருஷமோ, சில பேர் அது இவ்வளோ கம்மியான வருஷம் தான் வாழ்கிறாங்க. அந்த டைம் கூட நம்ம நடிச்சு காட்டணும். எப்போ நடிக்க போகிறீங்க? கடவுள் கூட அவரோட நாயகனா, அவரோட சொந்தக்காரரை நீங்கள் எப்போ நடிக்க போகிறீங்க? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடிச்சோன்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற பலன் இருக்கும். கண்டிப்பாக அன்பு வளரும். அதுக்காக தான் நம்ம உழைக்கணும். மற்ற எல்லா உழைப்பும் எப்படி இருக்குது? எருதின் உழைத்திருந்தேன், எனக்கு இறங்கி திருத்தேரோட வந்து இணைப்பரிமாண அப்படின்னு சொல்லுவாங்க. எருதின் அந்த எருது கழுத மாதிரி நம்ம இருப்போம், எருமை மாதிரி இருப்போம்னு சொல்லி சில மிருகங்கள், அப்போ சில மிருகங்களை பற்றி தான் யோசிப்போம். ஏன்னா நம்ம சைக்காலஜி அப்படி இருக்குது. ஏன்னா அந்த மிருகத்தோட சைக்காலஜி எப்படின்னு இருக்குது? எருமை சைக்காலஜி கடவுளை அடையணும்னு ஆசை இருக்குமா எருமைக்கு? சேரில் போய் இருக்கணும் தானே ஆசைப்படுவோம். அந்த மாதிரி நம்மளும் வந்து சேரில் போய் இருந்துடும். ஓகே, ஏன்னா சேர்னா நம்மளுக்கு என்ன புரியுது? இங்கே ஆற்று தண்ணியில் இருக்கணுமா? சாரி, நம்ம ஊற்று வளர இருக்கணும் ஆசைப்படுறாரு, ஊற்று தண்ணியில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, இல்லை சேத்து தண்ணியில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ வந்து நம்ம ஊற்று தண்ணியும் சேத்து தண்ணிக்கும் என்னென்ன வித்தியாசம்? இது பியூர் ஃபில்டர் பண்ணி வந்துருக்கு, அதாவது ஃபஸ்ட் ஹேண்டு. இது வந்து
அது வந்து ஃபில்டர் ஃபைனல் ஹேண்டு யாரோ பண்ணி என்னமோ பண்ணி என்னமோ கழிவுகள்லாம் ஏற்பட்டு எவ்வளோ அப்படி இருக்கும். அதில் இருக்க முடியுமா? இப்போது நீ உங்களை போயிட்டு அதில் உட்கார விட முடியுமா? இதே வந்து நம்ம அந்த வைல்டாக இருக்கும்ல, அப்போ வந்து ஒன்றுமே தெரியாத போது நம்ம அங்கே இருக்கலாம். ஆனால் தெரிஞ்சுன்னா அதை பற்றி நம்ம பிரிஞ்சு வந்துடுவோம் இல்லையா? இது மாதிரி நீங்கள் சுற்றி தண்ணி ஊட்டி எப்போயோ பிரிஞ்சு வந்துட்டு இருந்தீங்க. இப்போ உங்கள் பாதை வந்து இப்போ ஊற்று தண்ணி நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆறை பார்ப்பீங்க, கடலை பார்ப்பீங்க, அந்த நிறைய உங்களுக்கு விஷயம் கரெக்டாக போய் ஊற்று தண்ணி. இப்போ கங்கோதிரி யமுனோதிரின்னா நான் வந்து எப்போ பார்த்தேன்னா 2011 நினைக்கிறேன், இமாலயாஸில் போய் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அப்போ தான் ஊற்று தண்ணி நான் பார்க்க எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. கடவுள் வந்து இல்லைடா உனக்கு பாதை மாறி போச்சு, இனிமேல் நான் என்னோட ஊற்று தண்ணி காட்ட போகிறேன், நீங்கள் வந்து சேர்த்து தண்ணியில் மாட்டிகிட்டு இருக்காதுடா அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவுரை கூட அதை எடுத்துக்கலாம். ஓகேவாண்ணே? ஸோ இந்த மாதிரிலாம் நெறிமுறைப்படுத்தினா இல்லை நம்மளால என்ன பண்ண முடியாதுண்ணே? சோறை விட்டு வெளியே வர முடியுமா? நம்ம ஷேர்னு நம்ம நினச்சிப்போம் இல்லையா? சோறு நம்மளுக்கான உரிமை அடிச்சு விட்டு நம்ம ஒட்டாத முடிப்போம் இல்லையா? சின்ன அதில் ஸோ அதெல்லாம் வந்துடக்கூடாது, மயங்கிடக்கூடாது பையன் அப்படின்றதுக்காக ஒரு டோஸ்னா இது. விரைந்தே பத்தியால் ஒரு பெரு வயிற்று சாலிலே அடைக்க தடைப்படை. இது சாலிலேன்னா உனக்கு வயிறால் வண்ணான் சாலமா அப்படின்னு சில சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ போட்டு அடிக்கிறடா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல. அப்படின்ற மாதிரி வயிற்று சாலிலே அப்படின்ற மாதிரி வண்ணான் சாலையே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அவ்வளோ எல்லா துணிகளும் அழுக்கு துணியெல்லாம் மூட்டையை கட்டிக்கிட்டு வண்ணா எடுத்துட்டு வர பிள்ளைல அந்த மாதிரி ஒரு வயிற்று வந்து அந்த மாதிரி வச்சிருக்கேன் நான். எல்லாமே நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்ன ஆயிடுது உங்களுக்கு? ஞானம் வந்து அருப்பெருஞ்சோதி அடையணும், ஒளி வாழ்வு பெறணும், மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது, சாகா கலைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல வருமா? போயிடுமே. அந்த மாதிரி தான் சொல்கிறாருண்ணே. இதெல்லாம் நீங்கள் அழுக்கு துணியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து என்னோட இது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுண்ணே? அடைக்க தடைப்படேன் அப்படின்னா தடை வரணும்னு ஆசைப்படணும், ரெசிஸ்டன்ஸ் காட்டணுன்றாரு. இப்போ மின்சார தடைகள் படிக்கணும். பேச சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. இல்லை கொஞ்சம் ஒரு சிக்கலான வேலையில் மாறிட்டேன், அதனால வர முடியாது. காலையில் எடுத்துடலாம். காலையில் எடுத்துகிட்டு அவரே நாளைக்கு தான் வருவார். ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு அவருக்கு வேலை இருக்குது. நாளைக்கே அவன் சிக்கரி கடை தான் போயிட்டு வருவார். அதையே நீங்கள் எவ்வளோ கேட்டுக்கிறீங்க பையனுக்கு? வாங்கிக்கலாம், நாளைக்கு வாங்கிக்கலாம். கம்மியாக தான் வரும். அது கதவு மட்டும்தான் ரேட் அதிகம், மீதியெல்லாம் கம்மி தான். புரியல. அதிகமாக வர மாதிரி இருந்தால் புரியல. நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியல. அதிகமாக வர மாதிரி இருந்தால் நீங்கள் உங்கள் ஃபோன் சரியாக காதில் விட மாட்டேங்க. புரியல. இல்லை நீங்கள் பேசுறது புரியலையான்னு தெரியல. நான் வெளியில் தான் இருக்கேன். சாப்பிடுங்க. உங்களுக்கு தடை விதிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் நாள் பசியோடு இருக்க தரியின்னு ஒரு பாடல் இருக்குங்க. அப்போ கொஞ்சம் பசியோடு நம்ம இருக்கணும். கொஞ்சம் அந்த பத்தியம் வைக்கிறதுன்னு இதில் பத்தினி ஏற்கனவே வந்துருக்காங்க. அந்த பத்தினும் போது வச்சுக்கலாம். ஏன்னா பத்தியம் ஓகேங்களா? ஒரு இதில் இப்போ நோய் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், பத்திய சாப்பாடு சாப்பிடு, பத்திய ஆகாரம் சாப்பிடு அப்படின்னாங்கல்ல. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த உப்பு கசி குறைச்சிக்கிற சில டைம் வரும், சில நேரத்தில் சுடுதண்ணி மட்டும் குறைக்கிற இது டைம் வரும். இதெல்லாம் பத்தியம். ஓகேண்ணா? இந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன், சும்மா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு. ஏன் அப்படின்னா உடம்பு மேலே உங்களுக்கு என்ன அக்கறை வரணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, பீஃப் எனக்கு எந்த கவலையும் கிடையாது, ஹூ கேர்ஸ் அப்படின்னுவாங்க சில பேர். என்ன சாப்பிடு, எனக்கு நல்லா இருக்கு, நான் சாப்பிட்றேன், எனக்கு ஒன்றும் அவளை நான் சாப்பிட்டு உயிரோடு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்கல்ல அலட்சியமா. ஸோ அந்த மாதிரி அலட்சியம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு நான் ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது, ஏமா உள்ளே தான் இருக்கேன், இன்னும் நீங்கள் துரத்தலை, நான் வந்து துரத்திட்டேன், நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏன்னா அழுக்கு இருக்கிற இடத்துல டார்கெட் பண்ணுறது யாருங்க? யாரோட வேலை? அழுக்கு இருக்கிற இடத்துல டார்கெட் பண்ணுறது யாரோட வேலைங்க? அழுக்கு இருக்கிற இடத்துல டார்கெட் பண்ணுறது எம்மனோட வேலை. அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவாண்ணே? அழுக்கு வந்து அவர் டார்கெட் பண்ணுவார், டார்கெட் பண்ணி அதை கொண்டு வருவார். ஓகேங்களா? இந்த பாடி தேவையில்லை சொல்லிட்டு உடச்சிட்டுருவார். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி அவர் கூட்டுற உதைக்கணும். அதுதான் சாகக்கலை.
இது எப்படி பண்ண முடியும், ஜீவகாருண்யம் பண்ணி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வல்ல ஒரு போஸ்டேஷன் தராது. அதனால் ஓகே. வாழைத்தகு பலா மா முதற்பழத்தின் இது எப்படி படிக்கலாம்? வாழை தகு, அது நல்ல அழகான இருக்கு. தகு பழம் நல்லா பழுத்த பழம்னு அந்த மாதிரி மா முதல், ஓகேங்களா? இந்த மாதிரி சாப்பாடுலாம் தான் நான் விரும்புவேன், இந்த மாதிரி முதலியே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னு சொல்கிறாரு. நான் ரொம்ப அது முக்கடிக்கே சாப்பிட சில பேர்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ அவங்கள அடி விடுற மாதிரி கூட வச்சுக்கலாண்ணே, ஓகேவாண்ணே? எனக்கு ஆனால் அவங்க அந்த மாதிரி சொல்ல வரல, அவங்களும் ஒளி உடம்பு எடுக்கணுன்ற தான் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை என்ன ஒன்று வருதுன்னா, இப்போ நம்ம அதோட இன்பத்தில் வந்து நம்மளை கம்பேர் பண்ண முடியுமா? அது ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்குது, இது ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான். இது ஈஸியில் எப்படி வேணா சொல்லலாம், அவங்க ஒளி உடம்பு தான், அது ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆமாண்ணே. ஸோ பராபரை ஏற்கனவே ஒரு இதை வகுத்துருக்குண்ணே, மாப்பழா வாழையில் வந்து டேஸ்ட்டு அது போட்டு வச்சிருச்சு. பட் நம்ம என்ன பண்ணலன்னா, இந்த மாயை இப்படி பிரிஞ்சு போன டேஸ்ட்டு நம்மளுக்கு எடுத்துக்கணுமா, இல்லை எல்லாமே சேர்ந்துருக்கிற ஒரு டேஸ்ட் எடுத்துக்கணுமான்ற ஒரு இதுதான் இங்கே ஆப்ஷன் வருது. அப்போ வள்ளலார் சொல்கிற இடம் வந்து எப்படி வருது, எல்லாத்தையும் யூனிட் பண்ணுற இடமா, இல்லை எல்லாத்தையும் உடச்சி ஒரு சேக்ரட் இடம் தான் சேக்ரடாக இருக்குது. சேக்ரட் கான்வென்ட்னு சொல்கிறாங்க, தூய இருதயம்னுவாங்க சேக்ரட் ஹார்ட்ன்றது. அப்போது சேக்ர இடம் தான் வந்து தூயமாக இருக்குது, இது மாயமாக இருக்குது, ஓகேங்களா? மறைஞ்சு போயிடுது, ஓகேவாண்ணே? அந்த தூயமாக இருக்கிற இடத்துல தான் நம்ம நேயமாக இருக்கணும், ஓகேங்களா? அது நேயம் வச்சாதான் நம்ம ஆன்ம நேயத்தால் உண்டான ஆன்ம லாபத்தை அடைய முடியும், ஓகேவாண்ணே? ஆன்ம நேயம் வந்து எங்கே கூப்பிட்டு போவோம் உங்களுக்கு கடைசியில்? காதல், ஓகேவாண்ணே? ஆன்ம நேய வழியாக தான் நீங்கள் காதல் அடையணும்னு ஒரு ஃபார்முலா இங்கே நம்ம அடிக்கடி நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் காதல் மட்டும் நம்ம இருந்தால் கண்கூட ஆகிடும், ஓகேங்களா? எங்கே எடுக்க போகிறோமேனே தெரியாது. ஸோ நான் கண்ணோட்டத்தை வளர்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காரு, அவர் கூட நம்ம எப்படி லிங்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அவங்ககிட்ட போய்ட்டு நம்ம காமத்தை காட்ட மாட்டோம், கோபத்தை காட்ட மாட்டோம். இப்போ எப்படி எடுத்துக்கலாம், காதலிக்கு பிடிச்ச மாதிரி எப்படியெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம், புரியலீங்களா? காதலிக்கு பிடிச்ச மாதிரி எப்படியெல்லாம் நம்ம மாற்றிக்கிறோம். அவளுக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு இப்படி இருக்கும் தான் பிடிக்கும், நம்ம அப்படியே மாற்றிக்க முடியாது. பட் காதலி வந்து ஒரு வேளை அவள் காரூணியமாக இருந்தாருன்னா அவளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அப்படி இருக்கும்போது அவளுக்கு அவசரம் மாற்றி நிறைய கேரக்டரை மாற்றிப்போம். அவளுக்காக மாற்றிக்கூடாதுன்னா பொது நோக்கத்துக்காக வேணால் மாற்றிக்கலாம். இல்லை அப்படி பண்ணுவோம்ல. ஆமாம், கன்ஃபார்ம் வந்துடுச்சுன்னா பண்ணுவோம். அதை ஆண்டவரிடம் பண்ணிட்டு போகிறது, அவ்வளோதான். அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் மாற்றிக்கணும், அவ்வளோதான். அவர் வந்து அப்படி மாற்றிக்கணும். கரெக்டு. அடுத்தது, தோளிலே எனினும் கிள்ளி ஓர் சிறிது சூழ்ந்தவர்க்கு ஈந்திட துணியேன். நம்ம என்ன பண்ணணும்னா, ஹியூமன்ஸ் வந்து பழந்தின்னியா இல்லை பிணந்தின்னியாண்ணே? ஹியூமன்ஸு பழந்தின்றாளா இல்லை பிணந்தின்றாளா? இப்போ நிறைய பேர் பழந்துட்டுருக்காங்க. ஆனால் பேசிக்காக பழந்துன்றாள் தானே. எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? எப்படி சொல்கிறீங்க பழந்தென்றால்? எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறீங்க? அப்போ நமக்கு கிடைச்சது கனி, மாங்கனி, இந்த மாதிரி கிடைச்சதுலாம் அப்போ சாப்பிட்டுருக்கோம். இப்போ இவங்களும் இதுதான் கொண்டு வந்தாங்க, அடித்து கொண்டு சாப்பிட்றது இவங்களும் தான் கொண்டு வந்தாங்க. இதுக்கு அப்புறம் எனக்கு விளங்கினது வந்து வல்லார் சொன்னதுக்கு அப்புறம் தான் விளங்குச்சு. இப்போ எனக்கு வீகனிசம் அந்த ஆளுங்கெல்லாம் அவங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபேக்ட்ஸை கரெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அவங்களாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஹியூமன் வந்து கார்னிவோரா ஃப்ரூகிவோரா அப்படின்னு ஒரு டிபேட் நடக்கும். ஃப்ரூகிவோர்னா பழந்தின்னி, கார்னிவோர்னா பிணந்தின்னி, ஓகேவாண்ணா? அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு பிணவை பார்க்கும்போது நம்மளுக்கு எச்சு ஊறுறது இல்லைண்ணே பொதுவாக எல்லாருக்கும். சில பேருக்கு ஊறும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு மிருகத்துலேருந்து இருக்காங்களா, காட்டு மிருகத்துலேருந்து உயிர் எடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஊறுறது. ஏன்னா எங்கள் அம்மா அந்த மாதிரி தான் ஆளு, அவங்களுக்கு வந்து எனக்கு எச்சு ஊறுதுடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரிலாம் ஊறுனது கிடையாது, ஓகேங்களா? ஸோ இதுலேயே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு காட்டு விலங்காக இருந்துச்சுன்னா, அதாவது மாமிச பற்றுணியாக இருந்துச்சுன்னா, அதுக்கு மாமிசத்தை கிழிச்சு அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு இடத்துக்கு வாயை வந்து ஒரு சைடில் தான் ஆட்ட முடியும், மேல் கீழ்ன்ற மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் கண்ணு, இங்கே அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம இப்போ கண்ணோட்டத்தை பற்றி தான் அதிகமாக பேசப்படுறதால அது ஒரு கண்ணோட்டத்தில் வந்து இந்த கலர் தெரியாதுண்ணா. கலர் பிளாக் அண்ட் ஒயிட் டெலிகேட்ஸ் தான் அவங்களுக்குலாம். உள்ளர வாங்குற இதெல்லாம் லைன் இதுக்கெல்லாம் அந்த மாமிசத்துக்குலாம் பிளாக் அண்ட் ஒயிட் தான். கடவுள் பாருங்கள் எப்படி வச்சாரு அவங்களுக்கு. இந்த டாக் கூட அப்படி தான். டாகால வந்து கலர்ஸ் பார்க்க முடியாது. பிளாக் அண்ட் ஒயிட் மாரி கலர்ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் காட்சி தான். அதனால தான் பாருங்கள், கார்னிசம் பண்ணுற ஆளுங்க எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் அவங்களுக்கு கலர் இன்னும் வரவே கிடையாது.
ஓகேங்களா? இது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு விஷயம் உடைய விஷயம். கடவுளை எனக்கு பேச வைக்கிறாரு இது மாதிரி. நான் இது வரைக்கும் பக்கத்துல எனக்கு கிடையாது. ஆனால் பாருங்கள், அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எப்படி அதை கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா பழம் தின்றோம்ல, பழம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், அதை மட்டும் தானே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வைக்கிற அறிவு இருக்குது. ஓகேவாண்ணே? அது பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது. பழம் வந்து இந்த மாதிரி கலர் வந்தால் மட்டும் தான் சாப்பிடணும், அது மாதிரி நம்மளுக்கு பக்குவப்பட்டிருக்கோம்ல, அதனால நம்ம பழம் தின்னி அவங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காட்சி, நம்ம பழம் தின்ற ஒரு காட்சியை தருவார். பராபரைக்கு ஏற்கனவே சில அறிவுலாம் கொடுத்து பழத்தை நோக்க போயிருக்காரு. ஆனால் இப்போ நம்மள வளர இருக்கிற கிடச்ச பழம் எப்படி, அவரும் நிறைய இதில் கனியே பழமே அப்படின்லாம் அறுப்புறது சொல்லியிருக்காரு இல்லைன்னா. அப்போ அவரும் ஒரு பழத்தை ஆசைப்பட்டுதான் சொல்கிறாரு. ஓகேவாண்ணே? ஆனால் இந்த எந்த கண்ணோட்டத்தில் இது கிடைக்கும்? ஜீவகாருண்யம் பண்ண கண்ணோட்டத்தில் இது கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் வெறும் உங்கள் தூண் மாதிரி நின்று ஒரு இடத்துல இருந்து அந்த கண்ணோட்டத்தில் கிடைக்கிறது வாய்ப்பு அறியுது. கண்டுபிடிக்கவே முடியாது. அதெல்லாம் அந்த பழம் வந்து கிடைக்காது. வேறு ஏதாவது பழம் கிடைக்கும், மாயா பழங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் தயா பழம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அறியுது. ஸோ இப்போது தயா பழத்தை வந்து டார்கெட் பண்ண சொல்கிறாருண்ணே. அப்போ உங்களுக்கு தெரியுதானே, நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் ஏன் வந்து அவ்வளோ இது வந்து கிடைக்க மாட்டேங்குது, பழத்தை வந்து இந்த ஞானப்பழம் வந்து ஏன் உங்களுக்கு வாய்ப்பு இது சுவைக்கு ஏன் மாட்டுறாங்க? நம்ம வந்து இப்போ படித்து இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, நம்மளாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்க, கடவுள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் நீங்கள் வந்து சுவையை கண்டுபிடிச்சி இதோட பழங்க நீங்கள் அடையுங்க அப்படின்னு அந்த டைம் ஒதுக்கி தராரு. பட் அவங்களுக்கெல்லாம் அடித்தடி வாழ்க்கை கிடைக்கும் போது ஒரே சைடில் தான் கிடைக்க முடியும். கடை கட்டிச்சு அடித்து ஒரு வெளிக்கையே மாற்றி விட்டுருவாங்க சீக்கிரமாக. ஓகேவாண்ணா? ஒரு பிராணியை வந்து அவங்க அவ்வளோதான் மரியாதை தராங்க, அடித்து கிழித்து அதை எடுத்துடணும், அவ்வளோதான். ஆனால் வீகன்ஸாக மாறினவங்க எப்படி பண்ணலாம்? ரெஸ்பெக்ட். அதாவது ஒரு பணத்தை கூட எரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வளராது சொல்கிறார். பணத்தை கூட நீங்கள் புதைச்சிருங்க, ஏன் அதை எரிக்கிறீங்க? ஏன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் தர சொல்கிறது. புரியுதுங்கண்ணா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டோம், கம்பேஷன் ஜென்டிலாக இருக்கிற ஒரு இதுக்கு வந்துட்டோம். இந்த உலகம் ஃபுல்லாக வீங்கனாக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாராவது ஊழல் பண்ணுவாங்களா? இது தரம் இல்லாத ஒரு பொருள் ஏதாவது வருமா வெளியில்? இப்போ வீகன் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லிட்டு யூஎஸில் வரப்போகுதுண்ணே. எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தெரியுமா? நிறைய மகிழ்ச்சியான விஷயம் நடந்திருக்கு இந்த கொஞ்ச நாளில். இந்த ஊற்று தண்ணி வந்துருச்சோ, இன்னும் கடவுள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோ, இன்னும் நிறையா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன ஆகிடுதுன்னா, வீகனிசம் பற்றி குரல் கொடுக்க நிறைய பேர் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற ஒரு அணிவகுப்பு நடக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு இடம் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் வந்து நம்மளுக்கு அது இப்போ வீகன் என்டர்பிரைஸ் என்ன பண்ணுறதுன்னா, ஏற்கனவே லெதர் இதெல்லாம் நம்ம காரில் போட்டு வந்திருக்கும். இப்போ வந்து வீகனோட ஆளுங்க அதை பண்ணுறதால ஒரு மாயா லைனை ஏற்படுத்தினா அந்த இதை வந்து இப்போ மாற்றி அமைக்கிற மாதிரி இருக்குதுங்க. அதை வந்து லெதர்லாம் போட மாட்டாங்க, எவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியுமோ சீப்பாக கொடுப்பாங்க. சூரிய கதிரிலேருந்து யூஸ் பண்ணுறது, ஒரு நாளைக்கு வந்து 40 மைல் போகிற அளவுக்கு வண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்லது தான், பெட்ரோல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. எப்படி வெளியில் சோலார் கரண்ட் இருந்தாலே அது போதும். ஓகேவாண்ணா? இந்த அளவுக்கு எளிமையான சாதனங்கள்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவாண்ணா? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கரிசல் ஏற்படும்ல, அசுத்தம் ஏற்படுற அந்த ப்ராசஸ்லாம் நிறுத்திட்டு பசுமையான ஒரு ப்ராசஸ் நம்ம போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர்களோட வேலை ஆரம்பிச்சிருச்சுங்க, அதனால தான் எல்லாத்தையும் நினைக்கிற வேலையெல்லாம் நடக்குது. தோளிலே எனினும் கிள்ளி ஓர் சிறிதும் இதுக்கு தான் விளக்கம் கீந்திர துணியே. இந்த இப்போ வந்து தோல், ஓகேங்களா? தோல்னா என்ன அர்த்தம்? எப்பயும் தோலை நம்ம உரிச்சு வெளியே கிடச்சிரும் இல்லையா? பழத்தில் மாம்பழம் இதில் வந்து தோலை உரிச்சு கிடச்சிரும் இல்லையா? மாம்பழத்துலையாவது நீங்கள் சில என்ன சொல்லுவாங்க, அது செங்காயாக இருக்கும்போது தோலை கடிச்சு சாப்பிடலாம். பட் அது இன்னும் பழுதுச்சுன்னா அது சில பேர் அது கசப்பாக இருக்கும், அதனால அது ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிட மாட்டாங்க. அது அரைச்சதுன்னா இப்போ நான் கூட தோல் இல்லாமல் தான் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த தோல் கொடுக்குறது கூட உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குதுன்ற மாதிரி நம்ம இங்கே சேர்க்காருண்ணா. தயவு வந்து உங்களுக்கு அவ்வளோ கூட வர மாட்டேங்குது, ஒரு துளி கூட உங்களுக்கு இல்லாமல் இறக்கும். எப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருங்க. ஏன்னா தோழி அதையாவது நீங்கள் தோழிலே இன்னும் கிள்ளி ஓர் சிறிது, ஓகேங்களா? அடுத்தவங்களுக்கு சூழ்ந்தவருக்கு வந்து சூழ்ந்தவருக்கு ஈந்திர துணியே, அவ்வளோ இறக்கமே கிடையாது. ஓகேங்களா? நம்ம இவ்வளோ பணக்காரமாக நம்ம சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கடவுள் வந்து இந்த புண்ணிய படத்தில் அவங்க நிறைய இது வசதி வாய்ப்புகள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன பொருள் அது உடஞ்சி வீட்டில் அது ஷோகேஸில் வச்சுருப்போம், ஓகேங்களா? அதை அவனுக்கு வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க. பட் அது கொடுக்குறதுக்கு நம்ம முடியாது. அந்த மாதிரி கூட வச்சுக்கலாங்க இந்த ஸ்லாங்கு, புரிஞ்சுங்களாண்ணே? ஸோ ஒரு வடல அதுதான் சாப்பாடு போட சொல்கிறாருன்னா இருக்குது. அந்த தான் அறிவை செலுத்தி சமைச்சு இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாருன்னா எவ்வளோ பெரிய பண்பு. அதனால தான் அது சாப்பாடு கொடுக்குறது ஓகேன்ற மாதிரி கடவுள் சொல்கிறாரு. ஏன்னா சில பேர் நினைக்கலாம், சாப்பாடுன்றது உடம்பு எத்திங்க கொடுக்கும் இல்லையா, அது மலம் தானே, அதே நீங்கள் போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அடுத்தது இவ்வளோ இம்சையை ஏற்படுத்துது அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அடுத்தது அது மாதிரி அடிக்கிட்டே போனானே,
கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் அவர் ஏன் கொண்டு வந்தாருன்னா சூடுபடுத்துறதால அதோட பண்பு மாறிதுன்னு நிறைய பேர் சொல்கிறான். ஏன் அணையா அடுப்புன்னு சொல்லிட்டு ஏன் சூடுபடுத்தாமல் நீங்கள் அப்படியே கொடுத்து அனுப்புங்கன்னு அவளே சொல்லிருக்கலாம். பட் அவர் சூடுபடுத்துறது பிடிச்சிருக்கு. ஓகேவா? ஏதோ ஒரு அவர் வந்து சொல்ல வர்றாரு அந்த சூடில். இந்த சூடு மட்டும் உங்களுக்கு அவர் ஒத்துக்கிறார். அதுலேயும் ரொம்ப பிடிச்சதுலாம் வேணாம் அப்படின்னா ஓரளவுக்கு மீடியமாக அப்படியே பார்த்து பதமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வயசு எவ்வளோ வளர டைமில் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு சித்தி பெறதுக்கு ஒரு 51 வயசு எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம வந்து அதுக்கு பக்கத்துலேயே நம்ம டார்கெட் பண்ணணும். ஓகே நம்ம எப்படியாவது நம்ம இந்த டார்கெட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு போட்டிக்கு நம்ம அச்சீவ் பண்ணணும்னா ஒலிம்பிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அந்த மாதிரி இப்போ ஒளி பெற வாழ்க்கை இந்த இதுக்கு வந்து நம்ம அடையணும்னா நம்ம வந்து சில பத்தியத்தை வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர சொல்கிறாங்க. நம்ம அந்த பத்தியத்தை கடைப்போம். ஏன்னா இந்த பத்தியம் வந்து நோகா நோம்புக்கான பத்தியம். முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நாள் அடங்கி அதுக்கும் 12 வருஷம் ஆகும். இப்போ வளர வந்ததுக்கும் 12 வருஷம் ஆகணும். எப்படின்னா நம்ம ஜீவகாரணி பண்ணி ஒரு 12 வருஷம் ஆகும் வந்து என்ன விஷயம். ஆனால் இதில் கிடைக்கிற லாபம் வந்து அதோட லாபம் அதிகமாக இல்லையா? அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். அதுக்காக தான் நம்ம அந்த லட்சியம் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அது லட்சியம் வச்சோன்னா இது மாதிரி ஆகிடும். சிறிதும் நான் தர முடியாது. ஒரு லெவலுக்கு போயிடும்னு சொல்லிட்டு வளர அஞ்சிடாரு. ஏன்னா அது மாயம் இல்லையா, தூயம் கிடையாது. அதனால் அதில் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அலர்ட் பண்ணி வர்றாரு. போயிடாது. இப்போது இதில் ஒரு பில்டிங்கில் வந்து நெருப்பு பற்றிக்கிச்சுன்னா அலாரம் அடிக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு அலர்ட்டை கொடுக்குறாரு நம்மளுக்கு. வாலிலேன் இருக்கில் வனத்திலே இருக்க வாய்ப்புள்ளேன். இது வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நான் வந்து வால் இல்லாத ஒரு ஜீவராசியாக நான் ஆகிட்டேன். 4 காலில் நடந்திருந்த ஜீவராசியாக இருந்து இல்லாமல் வால் இல்லாமல் மறைஞ்சி இப்போ நான் மனிதனாக ஆகிட்டேன். இருந்தாலும் இப்போ வாழ்னு எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எனக்கு எங்கே வைக்கணும்னா வனத்தில் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆள் மாதிரி நான் ஒரு ஈனா ஆள் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வால் தான் இப்போ குறேன், வால் மட்டும் இருந்துச்சு இவங்க குரங்கு வனத்தில் இருக்க வேண்டிய ஆளுன்ற மாதிரி ஒரு ஐடென்டிஃபை சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முன்னாடி நாயின்னு சொன்னார், இப்போ குரங்கு. இப்போ ஏன்னா வால் மட்டும் இருந்துச்சுன்னா நான் அந்த மாதிரி இருப்போம் வனத்தில் இருக்கா. ஏன்னா வால் இருக்கிற ஜீவராசி தானே அங்கே இருக்கும். புலி சிங்கம் எல்லாம் வால் இருக்கிற ஆள் தானே. ஸோ வால் மட்டும் இருந்துச்சுன்னா நான் அந்த மாதிரியான ஆள் தான், ரொம்ப கொடூரமான ஆள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாங்க. இது அவரு சொல்கிறது இல்லை, ஆவரேஜாக சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் முடிச்சிக்கணுன்றது. சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் கல்மணமோ வன்மனமோ அப்படின்றது. கல்மணம்னா தாமச குணம், வன்மனம்ன்றது ராட்சச குணம். ஸோ இந்த மாதிரி குணங்கள் தான் என்கிட்ட இருக்குது. நான் நிர்குணம் சிறுகுணத்தை எப்போ அடைய போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. என் செய்வேன் என் தாய் அப்படின்னு முடியல. இன்னொரு பாடல் படிப்புமா இல்லை போதுமான இதோட முடிச்சுக்கலாம்? பாட்டு படிச்சுட்டுமா? முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து அப்புறம் படிக்கலாம்.